யாருக்கு இந்த முத்திரை மோதிரம் போடப்பட்டிருக்கிறது? ಯಾರಿಗೆ ಮುದ್ರೆ ಉಂಗುರ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ? ஞானம் நிறைந்தவர்களுக்கு, ಜ್ಞಾನ ತುಂಬಿದವರಿಗೆ, பூரண அழகுள்ளவர்களுக்கு, ಸಂಪೂರ್ಣ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವರಿಗೆ, கர்த்தர் சேர்த்துக் கொள்ளப்பட்டவருக்கு, ದೇವರಿಂದ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ, தேவனால் கொடுக்கப்பட்ட முத்திரை மோதிரம் ದೇವರಿಂದ ಕೊಲ್ಪಟ್ಟ ಮುದ್ರೆ ಉಂಗುರ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೂ தேவனோடு சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் ದೇವರಿಂದ ಸೇರಿಸಿ இந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರೈಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. இந்த நாட்களிலே ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ 3 விதமான காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். 3 ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆனால் நேரம் குறைவாய் இருக்கிறது. ಆದರೆ ಸಮಯವು ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. முடிந்த அளவில் நாம் பார்க்கலாம். ಆದಷ್ಟು ನಾವು ನೋಡೋಣ. இங்கே வாலிபர்களுக்கான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருந்தேன். ಇಲ್ಲಿ ಯವನಸ್ಥರಿಗಾಗಿ ಒಂದು ಅಂಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ. அடையாளம் போடப்பட்ட வாலிபர்கள் என்று சொல்லி. ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಯವನಸ್ಥರು ಎಂಬುದಾಗಿ. அடையாளம் போடப்பட்ட வாலிபர்கள் என ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಯವನಸ್ಥರು ஒரு தலைப்பை கொடுத்து ಒಂದು ಅಂಶವನ್ನು ಕೊಟ್ಟು ஒரு சில நாட்களாய் ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಾಗಿ அந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ಆ ಮಾತುಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. தினமும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரையிலும் ದಿನನಿತ್ಯವೂ ರಾತ್ರಿ 9 ಗಂಟೆಯಿಂದ 10 ಗಂಟೆ ತನಕ வாலிபர்களுக்காக ஒரு விசேஷித்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ಯವನಸ್ಥರಿಗಾಗಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಆರಾಧನೆ ನಡೀತಾ ಇದೆ. அநேக வாலிபர்கள் இதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ಯವನಸ್ಥರು ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேக பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் இந்த கூட்ட ஆராதனையில் பங்கு கொண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள். ಅನೇಕ ಸೇವಕರು, ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧ ಮಾತುಗಳು ಇದರಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ಎಜೆಕೇಲ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இவர்கள் அடையாளம் போடப்பட்டவர்கள். ಇವರು ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರು. எப்படி அடையாளம் போடப்பட்டிருக்கிறார்கள்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? வேதத்தில் அடையாளம் என்பது அநேக விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಗುರುತು ಎಂಬುದು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ಎಜೆಕೇಲ್ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அங்கே அழகாக ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ಒಂದು ಗುರುತನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. அங்கே 28ஆம் அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯವು 12ஆம் வசனத்திலே 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்கே சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, முத்திரை போடப்பட்டவர்கள், ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರು, அவர்கள் ஞானத்தில் நிறைந்தவர்களாய், ಅವರು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ತುಂಬಿದವರಾಗಿ, பூரண அழகுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று. ಸಂಪೂರ್ಣ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ அடையாளம் போடப்பட்ட பிள்ளைகள் ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು ஞானம் நிறைந்தவர்களாய், ಜ್ಞಾನ ತುಂಬಿದವರಾಗಿ, பூரண அழகுள்ளவர்களாய் இருப்பார்கள். ಸಂಪೂರ್ಣ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿಯೂ, நீங்களாகவே அழகுபடுத்துவதல்ல, ನೀವು ನೀವಾಗಿ ಸುಂದರಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ, உங்களை கர்த்தர் அழகுபடுத்துகிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರೇ ಸುಂದರಪಡಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் பூரண அழகுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ಸಂಪೂರ್ಣ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ, ஞானம் நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள். ಜ್ಞಾನ ತುಂಬಿದವರಾಗಿ ಇರುತ್ತೀರಾ. ஆகாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, ಆಗಾಯ ಪ್ರವಾದ ಪುಸ್ತಕ ಹೇಳುತ್ತದೆ 2ஆம் அதிகாரத்திலே 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 23ஆம் வசனத்தை கவனியுங்கள். 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ದೇವರ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, முத்திரை மோதிரம் உனக்கு சூழும்படியாக ಮುದ್ರೆ ಹೋಗ್ರವನ್ನು ನಿನಗೆ ಹಾಕಲೋಕ್ಕಾಗಿ உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ನಿನ್ನನ್ನು ಆಲಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அடையாளம் என்பதற்கு ಮುದ್ರೆ ಎಂಬುದಕ್ಕೆ வேதத்திலே ஒரு முத்திரையை காண்பிக்கின்றார். ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನು ದೇವರು அந்த ತೋರಿಸುತ್ತಾರೆ. முத்திரை தான் மோதிரம் என்று சொல்லப்படுகிறது. ಆ ಮುದ್ರೆ ಉಂಗುರವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இங்கே 3 விதமான மோதிரங்கள் இருக்கின்றது. ಇಲ್ಲಿ 3 ರೀತಿಯಾದ ಉಂಗುರಗಳಿದೆ. 3 நபர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. 3 ಜನರಿಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுல நீங்க கவனிக்கும் பொழுது ಅದನ್ನು ಗಮನಿಸುವಾಗ இந்த எசேக்கியேல் 28:12 பார்க்கும் பொழுது, ಎಸೇಕಿಯೇಲ್ 28:12 இங்கே ஆகாய் 2:23 பார்க்கும் பொழுது, ಆಗ 2:28 இந்த முத்திரை மோதிரம் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ಈ ಮುದ್ರೆ ಮೋದಿರ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. யாருக்கு இந்த முத்திரை மோதிரம் போடப்பட்டிருக்கிறது? ಯಾರಿಗೆ ಮುದ್ರೆ ಉಂಗುರವು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ? ஞானம் நிறைந்தவர்களுக்கு, ಜ್ಞಾನ ತುಂಬಿದವರಿಗೆ, பூரண அழகுள்ளவர்களுக்கு, ಸಂಪೂರ್ಣ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವರಿಗೆ, கர்த்தர் சேர்த்து கொள்ளப்பட்டவருக்கு, ದೇವರಿಂದ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ இந்த முத்திரை மோதிரம் அணியப்பட்டிருக்கிறது. ಈ ಮುದ್ರೆ ಉಂಗುರ
ಉಂಗುರವು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த முத்திரை மோதிரத்தை ಈ ಮುದ್ರೆ ಉಂಗುರವನ್ನು தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, தேவனோடு சேர்ந்திருக்கிறவர்களும் ದೇವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿದವರು, தேவனால் நடத்தப்படுவர்களும் ದೇವರಿಂದ தேவ ನಡೆಸಲ್ಪಟ್ಟವರು, சமூகத்துல காத்திருக்களுக்குமே அன்றி ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುವವರಿಗೆ ಹೊರತು வேறொருக்கு இந்த முத்திரம் கொடுக்கப்படவில்லை. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಇದನ್ನು ಕೊಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. இந்த முத்திரை வேறொருக்கு கொடுக்கப்படவில்லை. ಈ ಮುದ್ರೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಕೊಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் ಆಗ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ அது ಅಂದರೆ உலகத்தை சார்ந்திருக்கும், ಅದು ಲೋಕವನ್ನು ಸೇರಿ ಇದ್ದಿದ್ದು, நரக பாதாளத்தை சார்ந்திருக்கும், ಪಾತಾಳವನ್ನು ಸೇರಿ ಇರುತ್ತದೆ, தன் விருப்பத்துக்கு ஏற்றபடி சார்ந்திருக்கும். ತಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ஆனால் ಸೇರಿರುತ್ತದೆ. தேவனால் கொடுக்கப்பட்ட முத்திரை மோதிரம் ಅದು ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಮುದ್ರೆ ಉಂಗುರವು தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೂ, தேவனோடு சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் ದೇವರಿಂದ ಸೇರಿಸಿದ್ದವರಿಗೂ, தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களுக்கும் ದೇವರ ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆದಿರವರಿಗೂ, தேவனுடைய அழகுல வர்ணிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಸುಂದರರಲ್ಲಿ ವರ್ಣಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಮುದ್ರೆ ಉಂಗುರವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப 3 நபர்கள்ல ஒரு நபரை நாம் காண வேண்டும். ಇವಾಗ 3 ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இங்க நீங்க வருவீங்க என்று சொன்னால் ಇಲ್ಲಿ ನೀವು ಬರುತ್ತೀರಂದರೆ பூரண அழகுள்ள மேனி உள்ளவன், ಸಂಪೂರ್ಣ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳ ஞானத்துல தேறினவன், ಜ್ಞಾನದಲ್ಲಿ ತೇರಿದವರು, கர்த்தரோடு இருந்தவன், ದೇವರ ಜೊತೆಗೆ ಇದ್ದವನು, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவன். ದೇವರ ನಾಮವನ್ನು ಗಣಪಡಿಸಿದವನು. அவன் பேர் யோசேப் என்று சொல்லப்படுகிறது. ಅವನ ಹೆಸರು ಯೋಸೇಫ್ ಎಂಬುದಾಗಿ நீங்க ಹೇಳುತ್ತದೆ. ஆதியாகம ನೀವು ಆದಿಕಾಂಡ 39ஆம் அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது 39ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ அவர் தாண்டி வந்த பாதைகளை தெளிவா இங்கே சொல்லி இருக்கிறார். ಅವರು ದಾಟಿ ಬಂದ ದಾರಿಗಳು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ಇಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕಾದ ಒಂದು அடையாளம் ಕಾರ್ಯವು, பெறப்பட்ட வாலிபர்கள் என்று சொல்லுகிறபடி ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಯವನಸ್ಥರು ಎಂಬುದಾಗಿ உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ನಿಮಗೆ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡಕ್ಕೆ முத்திர ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. மோதிரத்தை உங்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்க போகிறார். ಮುದ್ರೆ ಉಂಗುರವನ್ನು ನಿಮಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ நீங்கள் ಕೊಡುತ್ತಾರೆ. கிறிஸ்தவர்கள், ನೀವು ಕ್ರೈಸ್ತರು, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், ದೇವರ ಜೊತೆಗೆ தேவனோடு ಸಂಚರಿಸುವವರು, வாழ்கிறவர்கள், ದೇವರ ಜೊತೆಗೆ ಜೀವಿಸುವವರು, தேவனோடு இருப்பவர்கள், ದೇವರ ಜೊತೆಗೆ ಇರುವವರು, தேவனோடு பேசுகிறவர்கள், ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವವರು, தேவனை கனப்படுத்துகிறவர்கள், ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸುವವರು, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் ದೇವರನ್ನೇ ಮಹಿಮೆಪಡಿಸುವವರು, என்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படி ಈ ರೀತಿಯ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ உங்களுக்கு ஒரு முத்திரை மோதிரம் வருகிறது. ನಿಮಗೆ ಒಂದು ಗುರುತು ಉಂಗುರ அதுதான் ಕೊಡುತ್ತದೆ. உங்களுக்கு அடையாளம். ಅದೇ ನಿಮಗೆ ಗುರುತು. வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, நடுவயது கணவன் மனைவிகளே, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಗಂಡ ಹೆಂಡತಿ, பெற்றோர்களே, ಎತ್ತಿದವರೇ, கணவனை மனைவியே, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿ, சிறு பிள்ளையே, ಚಿಕ್ಕ நீ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்தவன் என்பதற்கு ನೀನು ಕ್ರೈಸ್ತನು ಎಂಬುದಕ್ಕೆ ஒரு அடையாளம் மிக முக்கியமாய் இருக்கிறது. ಒಂದು ಗುರುತು ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அந்த அடையாளம் விட்டு விடாதீர்கள். ಆ ಮುದ್ರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. அந்த அடையாளத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ಆ ಮುದ್ರೆಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இங்கே எசேக்கியேல் 9:4 இப்பொழுது வாசியுங்கள். ಇವಾಗ ಎಸೇಕಿಯೇಲ್ 9:4 ಓದಿರಿ. சத்தமிட்டு ஒருவர் வாசிக்கலாம். எசேக்கியேல் ಎಸೇಕಿಯೇಲ್ 9:4 நீ எருசலேமின் நகரம் முழுவதும் போய் அங்கே செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்களை குறித்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருடைய நெற்றியிலும் ದೊಡ್ಡ ಉಸಿರುಟ್ಟು ಗೋಲಾಡುವಂತ அடையாளம் போடப்படும். ಗುರುತನ್ನು ಹಾಕಲ್ಪಡುವುದು. ராமன் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳುವೀರಾ? ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெற்றியில ದೊಡ್ಡ ಉಸಿರು ಅಳುವಂತ ಅಣೆಯಲ್ಲಿ அடையாளம் போடப்படும். ಗುರುತನ್ನು ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த அடையாளத்தை ಈ ಗುರುತನ್ನು நீங்க எப்படி காண்பிக்க போகிறீங்க? ನೀವು ಹೇಗೆ ತೋರಿಸುತ್ತೀರಾ? எந்த விதத்தில் உங்கள் அடையாளத்தை நீங்க காண்பிக்க போறீங்க? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಗುರುತನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರಾ? நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಅಂಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. உன்னை உருவாக்கும் தேவனிடத்துல ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ உன்னை தந்திடு, ನಿನ್ನನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡು, உன்னை பயன்படுத்து. ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸು. உன்னை உருவாக்கும் தேவனிடத்துல ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರ உன்னை தந்திடு, ನಿನ್ನನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡು, உன்னை பயன்படுத்து. ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸು. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறார். ದೇವನಿಗೆ ಗುರುತನ್ನು ಹಾಕಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெற்றியில முத்திரை போட. ದೊಡ್ಡ ಬಿಸಿಲು ಅಳುವಂತ ಅಣಿಯಲ್ಲಿ ಗುರುತನ್ನು இந்த ಹಾಕು. உலகத்துல பெரும் அக்கிரமம் பெருகி போய் கிடக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅಕ್ರಮಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ, பாவங்கள் பெருகி போய் கிடக்கிறது. ಪಾಪಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ.
ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அக்கிரமத்திலும் பாவத்திலும் விழுந்து இன்றைக்கு தேசம் பெருகிக் கொண்டு கிடக்கிறது. ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ದೇಶವು ಹಾಳಾಗುತ್ತಾ எங்க ಇದೆ. பார்த்தாலும் பாவத்தின் செயல்கள் தான், ಯಾವ ಕಡೆ ತಿರುಗ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳೇ, எங்க பார்த்தாலும் பாவத்தின் தோற்றங்கள் தான், ಯಾವ ಕಡೆ ತಿರುಗ ಪಾಪದ ರೂಪವೇ, ஒருவருக்கொருவர் ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலை, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಏಮಾರಿಸುವಂತ பெருகி ಸ್ಥಿತಿಗಳು, போயிருக்கிற இந்த அக்கிரம காரியங்களில் ಹೆಚ್ಚಾಗಿರುವಂತಹ ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ அதற்காக முழங்காலில் நின்று ಅದಕ್ಕಾಗಿ ಮೊಲಕಾಲಲ್ಲಿ ನಿಂತು அதற்காக பெருமூச்சு விட்டு ಅದಕ್ಕಾಗಿ ದೊಡ್ಡ ಉಸಿರು என் பட்டணத்தை பாரும் ஆண்டவரே, ನನ್ನ ಪಟ್ಟಣವನ್ನು என் ನೋಡಿದ್ದೇವೆ, தேசத்தை பாரும் ஆண்டவரே, ನನ್ನ ದೇಶವನ್ನು என் ನೋಡಿದ್ದೇವೆ, ஜனத்தை பாருங்க ஆண்டவரே. ನನ್ನ ಜನರನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது, ಆತ್ಮ ಭಾರ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ, பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ಪಾಪವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்று கண்ணீர் விடுகிற உன்னுடைய நெற்றியில ಹೀಗಾಗಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡದ ಇನ್ನ ಹಣೆಯಲ್ಲಿ ஒரு அடையாளத்தை போட கர்த்தர் விரும்புகிறார். ಒಂದು ಗುರುತನ್ನು ಹಾಕಲಿಕ್ಕೆ ದೇವರು இவன் ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஜெபிக்கிறவன், ಇವನು ಪ್ರಾರ್ಥಿಸುವವನು, இவன் ஒரு ஜெப வீரன், ಇವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಶೂರನು, இவன் ஒரு போராட்டத்தில் யுத்த வீரன். ಯುದ್ಧ ವೀರನು. ஹalleluya. ஹalleluya. இவன் துதிக்கிற துதி வீரன், ಇವನು ಸ್ತುತಿ ಮಾಡು ಸ್ತುತಿ ವೀರನು, ஜெப வீரன், ಜಪ ವೀರನು, யுத்த வீரன், ಯುದ್ಧ ವೀರನು, துதி வீரன். ಸ್ತುತಿ ವೀರನು. ஹalleluya. ஹalleluya. வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, வாலிப தம்பி தங்கச்சியே, ಯವನಸ್ಥ ತಮ್ಮ நீ ತಂಗಿಯೇ, ஜெப வீரனாய் இருக்கணும். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಶೂರನಾಗಿರಬೇಕು. தானியேல் ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். ದಾನಿಯೇಲ್ ಪ್ರಾರ್ಥಿಸುವ 3 ಶೂರನಾಗಿದ್ದನು. வேளையும் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். 3 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಯುದ್ಧ ಶೂರನಾಗಿದ್ದನು. தாவீது ஒரு யுத்த வீரனாய் இருந்தார். ದಾನಿಯೇಲ್ ಒಂದು ಯುದ್ಧ எதிரியை ಶೂರನಾಗಿದ್ದನು. பற்றி கவலையே படவில்லை, ವಿರೋಧಿಗಳ ಕುರಿತು ಅವನು ಭಯಪಡಲಿಲ್ಲ. எதிர்த்து வருகிறவன் நினைச்சு கவலைப்படவே இல்லை. ತನ್ನ ವಿರೋಧದಿಂದ ಅವನು கர்த்தர் ಚಿಂತೆಪಡಲಿಲ್ಲ. தனக்குள்ள இருப்பதையும், ದೇವರು ತನ್ನೊಳಗೆ ಇರುವುದನ್ನು, கர்த்தர் தனக்குள் அசைவாடுகிறதையும், ದೇವರು ತನ್ನೊಳಗೆ ಸಂಚರಿಸುವುದನ್ನು, கர்த்தருடைய மகிமை தனக்குள் கனமாய் இருப்பதையும், ದೇವರ ಮಹಿಮೆ ತನ್ನೊಳಗೆ ಘನವಾಗಿ எந்த ಇರುವುದನ್ನು, பக்கமும் அவர் திரும்பாதபடிக்கு ಯಾವ ದಿಕ್ಕುಗಾದ ತಿರುಗದಂತೆ எதிரியை நோக்கி ವೈರಿಗಳನ್ನು யுத்த ಹಿಂಸಿಸಿ, களத்துல ಯುದ್ಧ ಕಳದಲ್ಲಿ திட நம்பிக்கையோடு ದೃಢ ನಂಬಿಕೆಯಿಂದ தைரியமாய் ஓடினார். ಧೈರ್ಯವಾಗಿ ಓಡಿದನು. நான் ஜெயிப்பேன், ನಾನು ಗೆಲ್ಲುವೆ, நான் ஜெயிப்பேன். ನಾನು ಗೆಲ್ಲುವೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿ ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. ஆமென். ಆಮೆನ್. தானியேல் ஒரு ஜெப வீரன், ದಾನಿಯೇಲು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಶೂರನು, தாவீது ஒரு யுத்த வீரன். ದಾನಿಯೇಲು ಒಂದು ಯುದ್ಧ ಶೂರನು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. பவுல் சீலா ಪೌಲು அவர்கள் ಶೀಲನು துதிக்கிற வீரர்கள், ಅವರು ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತ துதி வீரர்கள். ಸ್ತುತಿ ವೀರರು. சிறைச்சாலையில் அவர்கள் இருக்கும் பொழுது ಸೆರೆಯಲ್ಲಿ ಅವರು ಇರುವಾಗ அவர்களுடைய கைகளிலே கால்களிலே கட்டப்பட்ட ஒரு விலங்கு போடப்பட்டு இருந்த போது ಅವ್ರ ಕೈ ಕಾಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವಾಗ கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ದೇವರೇ ದುಸ್ಸಿಸಿ துதிக்க ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, ஆரம்பித்தார்கள். ಸ್ತುತಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ அவர்கள் ಆರಂಭಿಸಿದರು. துதி பரலோக மகிமைக்கு கடந்து போனது. ಆ ಸ್ತುತಿ ಪರಲೋಕ ಮಹಿಮೆಗೆ நடு ಹೊರಟು ராத்திரியிலே துதிக்கிறவர்களாய் மாறினார்கள். ಮಧ್ಯೆ ರಾಜ ಸ್ತುತಿ அவருடைய ಮಾಡುವ சங்கிலிகள் மேல் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் உடைந்து விழுந்தது. ಅವರಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಬಂಧನಗಳಿಗೆ ಬಿಚ್ಚಾಯ್ತು. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அவர்கள் துதி வீரர்களாய் மாறினார்கள். ಅವರು ಸ್ತುತಿ ವೀರರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பவுலும் சீலாவும் ஏன் துதித்தார்கள்? ಈ ಪೌಲು ಶೀಲವು ಏನಕ್ಕೆ ಸ್ತುತಿ ಮಾಡಿದರು? தன்னை போல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மாற வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವವರು ಎಲ್ಲರೂ ಬದಲಾಯಿಸಬೇಕು. யாரெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ அவர் கட்டுகள்லாம் உடைக்கப்பட வேண்டும். ಅವರ ಕಟ್ಟುಗಳು ಒಡೆಯಲ್ಪಡಬೇಕು. பாவத்துக்குள்ள கட்டு போடப்பட்டு இருக்கிறார்கள், ಪಾಪದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, அக்கிரமத்துக்குள்ள கட்டு போடப்பட்டு இருக்கிறார்கள், ಅಕ್ರಮದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ, உலகத்துக்குள்ள கட்டு போடப்பட்டு இருக்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த கட்டுகள் உடைக்கும்படியா, ಆ ಕಟ್ಟುಗಳು ಒಡೆದಾಕುವುದಕ್ಕಾಗಿ தன்னிலிருந்து ஒரு சாட்சி வெளிப்படும்படியா ತನ್ನೊಳಗೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ இயேசுவோடு நாங்க ಪ್ರಕಟವಾಗುವುದಕ್ಕಾಗಿ இருக்கிறோம். ಯೇಸು ಜೊತೆಗೆ ಇದ್ದೇವೆ. இயேசு எங்களோடு இருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஆகவே எங்கள் துதியை கர்த்தர் கேட்டார், ಆದ್ರೆ ಈ ಸ್ತುತಿ ದೇವರಿಗೆ ಕೇಳಿದ್ದಾರೆ, எங்களை விடுவித்தார். ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. உலகம் அனைத்தையும் விடுவிக்கும்படி ಲೋಕವೆಲ್ಲ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர் துதிக்கு வீரனாய் இருக்கிறார். ಅದು ಸ್ತುತಿಗೆ ಇದು ஆகவே ಶೂರನಾಗಿದ್ದಾರೆ. நாம் துதிப்பது போல ನಾನು ಸ್ತುತಿ இந்த ಮಾಡಿದ உலகத்தை சார்ந்த அனைவரும் துதிக்க வேண்டும். ಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿದ ಎಲ್ಲರೂ ಸ್ತುತಿಸಬೇಕು. அதுதான் அவர்கள் துதி வீரர்களாய் எழுப்பினார்கள். ಆದ ಸ್ತುತಿ ವೀರರಾಗಿ ಅವರು இன்றைக்கு ಎಬ್ಬಿಸಿದರು. இந்த ஆராதனையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ಈ ಆಳದಲ್ಲಿ ಇರುವ ದೇವರ இதை ಮಕ್ಕಳೇ, எங்கிருந்து நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ ನೀವು ಎಲ್ಲಿಂದ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರೋ கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. துதி வீரர்களாய் மாற வேண்டும், ಸ್ತುತಿ ವೀರರಾಗಿ ஜெப ಮಾರ್ಪಡಬೇಕು, வீரர்களாய் மாற வேண்டும், ಪ್ರಾರ್ಥಿಸುವ ವೀರರಾಗಿ யுத்த ಮಾರ್ಪಡಬೇಕು, வீரர்களாய் மாற வேண்டும். ಶೂರನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நான் இன்று முதல் ನಾನು ಇವತ್ತಿನಿಂದ நான் துதி வீரனா, ನಾನು ಸ್ತುತಿಯ ಶೂರನಾಗಿ, ஜெப வீரனா, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಶೂರನಾಗಿ, யுத்த வீரனாய், ಯುದ್ಧ ಶೂರನಾಗಿ, அடையாளம் போடப்பட்டவனாய், ಗುರುತು ಹಾಕಲ್ಪಟ್ಟವನಾಗಿ கிறிஸ்துவுக்குள் என்னை தருகிறேன். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನನ್ನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. மற்றவர்கள் காணும் பொழுது ಬೇರೆಯವರು ನೋಡುವಾಗ என் அடையாளம் காணப்பட வேண்டும். ನಾನು ಗುರುತಾಗಿ ತೋರಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. யுத்த வீரனா சும்மாவா? ಯುದ್ಧ ಶೂರ ಅಂದ್ರೆ எபேசியர் 6:12 சொல்லுகிறது, ಎಫೆಸರ್ 6:12 ಹೇಳುತ್ತದೆ, வான மண்டலத்துக்கு கீழே சுத்தி திரிகிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ಆಕಾಶ ಮಂಡಲ ತಿರುಗಾಡುವ ದುರಾತ್ಮ ಸೈನ್ಯಕ್ಕೆ ನಮಗೆ ಹೋರಾಟವಿದೆ. இந்த உலகத்தை மோசம் பண்ணுகிறவன், ಈ ಲೋಕವನ್ನು இந்த ಮೋಸಗೊಳಿಸುವವನು, உலகத்தை நரகத்துக்கு நேராக ಈ இழுக்கிறவன், ಲೋಕವನ್ನು ನರಕಕ್ಕೆ ಎಳೆಯುವವನು, பரிசுத்தத்திலும் ஆமென் 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 கம்பீரமாய் இருக்கிறவனை அழிக்க நினைக்கிறவன். ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ಗಂಭೀರವಾಗಿರುವವನು ಅಲಿಸುವಂತವನು. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, வான மண்டலத்துக்கு கீழே சுத்தி திரிகிற பொல்லாத ஆவி, ಆಕಾಶ ಮಂಡಲ ತಿರುಗಾಡುವ ದುರಾತ್ಮ அந்த ಸೈನ್ಯಗಳು, பொல்லாத ஆவியோடு நமக்கு போராட்டம் இருக்குங்க. ಆ ದುರಾತ್ಮ ಸೈನ್ಯಕ್ಕೆ ನಮಗೆ ಹೋರಾಟವಿದೆ. அந்த போராட்டத்தை நாம் ஜெயம் எடுக்கணும். ಆ ಹೋರಾಟವನ್ನು ನಾವು ಗೆಲ್ಲಬೇಕು. அதனாலதான் இந்த தானியேல் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். ಅದೇ ದಾನಿಯೇಲ್ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதனாலதான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்கு முன்னே நின்றார்கள். ಆದ್ರಿಂದ ಸಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அதனால்தான் வயது சென்ற ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னே நின்றார். ಅದನ್ನ ವಯಸ್ಸಾಗಿದ್ದ ಆಬ್ರಹಾಂ ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, யுத்தத்தை நீங்க ஜெயமாக மாற்றணும். ಯುದ್ಧವನ್ನು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. அந்த எபேசியர் 6:12 சத்தமிட்டு வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல ನೋಡಿ நமக்கு போராட்டம் உண்டு. ನಮಗೆ ಹೋರಾಟವಿದೆ. ஆனா அந்த போராட்டத்தை ನಾವು ಆ ಹೋರಾಟವನ್ನು யுத்த வீரனாய் களத்துல இறங்கி ಯುದ್ಧ ಶೂರನಾಗಿ ನಾವು ಇಳಿದಿ எதிரியை நீ வீழ்த்த வேண்டும். ನಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಬೀಳಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ಮೊದಲು ತುದಿನಾல என்ன செய்யணும்? ಮೊದಲು ಸ್ತುತಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? எதிரியை வீழ்த்த வேண்டும். ನಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು இரண்டாவது என்ன ಬೀಳಿಸಬೇಕು. செய்யணும்? ಎರಡನೇದಾಗಿ சொல்லுங்க, யுத்தம் செய்து வீழ்த்த வேண்டும். ನಾವು ಯುದ್ಧ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಬೀಳಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. மூன்றாவது ஜெபத்தினால வீழ்த்த வேண்டும். ಮೂರನೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಅವರನ್ನು ಬೀಳಿಸಬೇಕು. தானியேலின் ஜெபம் விடவே இல்லை. ದಾನಿಯೇಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಡಲಿಲ್ಲ. கர்த்தரிடத்தில் அவருடைய ஜெபத்தை உறுதிப்படுத்தினார். ಆತ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ಬಳಿ ஒரு ದೃಢಪಡಿಸಿದನು. தூதன் வந்து தட்டி எழுப்புகிறார். ದೂರನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಾಯಿತು. உனக்காக சாத்தான் அங்கே என்ன செய்கிறான்? ನಿನಗಾಗಿ ಶೇತಾನ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஜெபதூத மேலே போக விடாதபடிக்கு, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಧೂಪ ಮೇಲೆ ಹೋಗಬಾರದು. ஜெபதூத மேலே போக விடாதபடிக்கு ಪ್ರಾರ್ಥನೆ ಧೂಪ ಮೇಲೆ ಹೋಗಬಾರದು. அவன் தடை செய்கிறபடினாலே ತಡೆ ಮಾಡುವುದರಿಂದ அவனோடு போராடி அவனை ஜெயித்து வருகிறோம். ಅವನ ಜೊತೆಗೆ ಹೋರಾಡಿ ಅವನನ್ನು உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya. 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 மூணு காரியம் என்ன? ಈ ಮೂರು ಕಾರ್ಯವೇನು? சொல்லுங்க, என்னென்னது? ಏನೇನು? ஆமே, துதினாலே, ಸ್ತುತಿಯಿಂದಲೇ, ஜெபத்தினாலே, ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೇ, ಯುದ್ಧದಿಂದಲೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நம்ம அடையாளம் போடப்பட்டவர் என்று காமிக்கணும். ನಾವು ಗುರುತು ಹಾಕಲ್ಪಟ್ಟವರೆಂಬ ತೋರಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உலகத்தை மோசம் பண்ணுகிறவனை நம்ம என்ன செய்யணும்? ಈ ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವವನ ಏನು ಮಾಡಬೇಕು? நாம் அழித்தே தீர வேண்டும். ನಾವು ಅಳಿಸೇ ತೀರಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உலகத்தை மட்டுமா? ಈ ಲೋಕ ಮಾತ್ರನಾ? சபைகள் மேல கண்ணை வச்சுட்டான். ಇವಾಗ ಸಭೆ ಮೇಲೆ ಕಣ್ಣನ್ನು சபை ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. விசுவாச பிள்ளைகள் மேல கண்ணை வச்சுட்டான். ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೇಲೆ சபை ಕಣ್ಣನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஊழியர்கள் மேல கண்ணை வச்சுட்டான். ಸಭೆ ಸೇವಕರ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾನೆ. தீர்க்கதரிசி மேல கண்ணை வச்சுட்டான். ಪ್ರವಾದಿಯರ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾನೆ. போதிக்கிற மேல கண்ணை வச்சுட்டான். ಬೋಧಿಸುವವರ ಮೇಲೆ வெளிப்பாடு ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾನೆ. காண்கிற மேல கண்ணை வச்சுட்டான். ಪ್ರಕಟಣೆ ನೋಡುವ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அவனுடைய அதிகாரத்தை அழிக்க வேணும். ಅವನ ಅಧಿಕಾರವನ್ನು ಅಳಿಸಬೇಕು. அவனுடைய அதிகாரத்தின் கொடுக்க நாம என்ன செய்யணும்? அழிக்கணும். ಅವನ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಂಬನ್ನು அப்ப ಅಳಿಸಬೇಕು. துதி இருந்தாதான், ಆಗ ಸ್ತುತಿ ஜெபம் இருந்தாதான், ಪ್ರಾರ್ಥನೆ ಇದ್ದರೆ, யுத்தத்தில் வீரனா இருந்தாதான் ಯುದ್ಧದಲ್ಲಿ ಶೂರನಾಗಿದ್ದರೆ நீ இதை
ஜெயிக்க முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಗೆಲ್ಲಕ್ಕಾಗುತ್ತದೆ. அதனால தான் இங்க சொல்றாரு. ಅದರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உன்னை ஜெபிக்கிறவனாக உருவாக்குறார். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಿ ರೂಪಿಸಿದ್ದೇನೆ. உன்னை துதிக்கிறவனாக உருவாக்குறார். ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡುವನಾಗಿ ರೂಪಿಸಿದ್ದೇನೆ. உன்னை யுத்த வீரனா உருவாக்குறார். ನಿನ್ನ ಯುದ್ಧಶೂರನಾಗಿ ರೂಪಿಸಿದ್ದೇನೆ. அந்த உருவாக்கும் கர்த்தரிடத்துல ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ உன்னை தந்திடு. ನಿನ್ನನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡು. உன்னை பயன்படுத்து. ನೀನು ಉಪಯೋಗಿಸು. ஹalleluya. 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 அங்கே தானியேல் ஒரு விதமாய் இருந்தார். ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ದರು. தாவீது ஒரு விதமாய் இருந்தார். ದಾನಿಯೇಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ದರು. பவுல் சீலா ஒரு விதமாய் இருந்தாங்க. ಪೌಲ ಶೀಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ದರು. தாவீது ஒரு விதமாய் இருந்தார்கள். ದಾವೀದ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ದರು. ஆண்டவரே, ದೇವರೇ, இவங்க எல்லாம் 4 விதத்துல இருந்தோம். ಇವರೆಲ್ಲ 4 ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದು இவர்களுக்குள்ள ஒவ்வொரு பெயரை கொடுத்து இவர்களை அடையாளம் காமிச்சிருக்கிறீங்க. ಇವರಿಗೆ ಒಂದೊಂದು ಹೆಸರನ್ನು ಕೊಟ್ಟು ಗುರುತನ್ನು ತೋರಿಸಿದ್ದೀರಾ. இந்த 4 பேருடைய வழியில இருக்கிற ಈ 4 ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ அந்த ದಾರಿಗಳಲ್ಲಿ பூரண மகிமையை ಆ ಸಂಪೂರ್ಣ ಮಹಿಮೆಯನ್ನು எனக்குள்ள பூர்ணப்படுத்துங்க. ನಮ್ಮೊಳಗೆ ಸಂಪೂರ್ಣಪಡಿಸಿರಿ. இப்ப தானியேல் வேற, ಇವಾಗ ದಾನಿಯೇಲ ಬೇರೆ, தாவீது வேற, ದಾವೀದು ಬೇರೆ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வேற, ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಬೇರೆ, இந்த பவுல் சீலா வேற. ಪೌಲ ಶೀಲ ಬೇರೆ. இந்த 4 பேருக்குள்ள இருக்கிறவர் யாரு? ಈ 4 ವ್ಯಕ್ತಿ ಒಳಗಡೆ ಇರುವವರು ಯಾರು? ஆமென். ಆಮೆನ್. இயேசுவாகிய கர்த்தர் ஒருவரே. ಯೇಸುವಾದ ಕರ್ತನು ಒಬ್ಬರೇ. அப்ப இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற அந்த வழிமுறைகள் ಹಾಗಾದ್ರೆ 4 ವ್ಯಕ್ತಿ ಒಳಗಿರುವ ದಾರಿಗಳಲ್ಲಿ நமக்குள்ள வரணும். ನಮ್ಮೊಳಗೆ இப்ப பவுல் ಬರಬೇಕು. சீலா எப்படி துதிக்கிறார்களோ ಪೌಲ ಶೀಲ ಹೇಗೆ ಸ್ತುತಿಸಿದರು அதே போல நாம துதிக்கிறவங்களா மாறணும். ಅದೇ ರೀತಿ ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡುವಾಗ பக்கத்துல சொல்லுங்க, நான் எந்த நேரத்திலும் துதித்துக் கொண்டே இருப்பேன். ನಾವು ಯಾವ ಸಮಯ ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತರಾಗಿರಬೇಕು. எனக்கு துதியை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ನನಗೆ ಸ್ತುತಿ ಬಗ್ಗೆ நான் ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. துதிப்பேன். ನಾನು ಸ್ತುತಿಸುವೆ. அடுத்து நீங்க சொல்லணும். ಮತ್ತೆ ನೀವು ಹೇಳಿರಿ. தாவீதை போல நீங்க சொல்லணும். ದಾವೀದನಾಗಿ ಹೇಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. தாவீது எதை குறித்து பயப்படவில்லை. ದಾವೀದ ಯಾವುದರ ಕುರಿತು யுத்த களத்தில் அவன் இறங்கினான். ಯುದ್ಧ ಕಾಲದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹಿಡಿದನು. யுத்தத்தை பலமாக நடத்தினான். ಯುದ್ಧವನ್ನು ಬಲವಾಗಿ அவர் ನಡೆಸಿದನು. ஜெயம் எடுத்தார். ಅದನ್ನು ಗೆಲ್ಲಿದನು. அதே போல நான் யுத்த வீரனாய் மாறணும். ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾವು ಯುದ್ಧರಾಗಿ யுத்த ಮಾರ್ಪಡಬೇಕು. வீரனா மாறணும்னா ಯುದ್ಧಶೂರನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕಂತ தானியேலை போல ஜெபிக்கிறவனா மாறணும். ದಾನಿಯೇಲಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ நான் ಮಾರ್ಪಡಬೇಕು. ஜெபிக்கிறவனா மாறுவேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿ நான் ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. ஜெபிக்கிறவனா மாறுவேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿ இப்ப நீ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. ஜெபிக்கிறவனா இருந்தால் ಇವತ್ತು ನೀ ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿ எந்த ಇದ್ದರೆ சூழ்நிலையிலும் ಯಾವ எந்த ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ நேரத்திலும் ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿಯೂ கர்த்தரை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலைகள் சாத்தான் கொண்டு வருவார். ದೇವರು ನಿರಾಕರಿಸುವ ಸ್ಥಿತಿ ಸೈತಾನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ஆனா ಬರುತ್ತಾನೆ. அந்த இடத்துல தான் ಆದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தைரியமா நிக்கணும். ಈ ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋವಾಗಿ என்ன ಧೈರ್ಯವಾಗಿ அக்கினியில தூக்கி போட்டாலும் சரி, ನನ್ನನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ತೆಗೆದು ಹಾಕಿದ್ರು என்ன ಸರಿ, பெரிய கடல்ல தூக்கி போட்டாலும் சரி, ನನ್ನ ದೊಡ್ಡ ಸಮುದ್ರದಲ್ಲಿ நான் ಹಾಕಿದ್ರು ಸರಿ, கர்த்தருக்காக நிப்பேன். ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இந்த 4 வழிமுறையிலையும் பார்க்கும்போது ಈ 4 ದಾರಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இவர்கள் எல்லாம் அடையாளம் போடப்பட்டவர்களாக தான் காண்கிறார்கள். ಇವರೆಲ್ಲ ಗುರುತು ಹಾಕಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. பைபிள்ல நீங்க பார்க்கும்போது ಸತ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ பவுல் சீலா குறித்து அழகாய் போடப்பட்டு இருக்கிறது. ಪೌಲ ಶೀಲವನ್ನು ಕುರಿತು ಸುಂದರವಾಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. வேதத்துல நீங்க கவனிக்கும் பொழுது ಸತ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தாவீதை பார்க்கும்போது அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ದಾವೀದನ ಕುರಿತು ಸುಂದರವಾಗಿ தானியேலை ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பார்க்கும்போது ದಾವೀದನ ನೋಡುವಾಗ அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கும் பொழுது ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ அழகாய் ಆಬೇದ್ನೆಗೋ சொல்லப்பட்டு ನೋಡುವಾಗ இருக்கிறது. ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சரித்திரம் இன்றும் பேசிக்கொண்டு இருக்கிறது. ಚರಿತ್ರ ಈಗ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. அப்ப இவர்கள் எல்லாம் சரித்திரம் பேசுகிறது என்றால் ಹಾಗಾದ್ರೆ ಇವರೆಲ್ಲ ಚರಿತ್ರ ಮಾತಾಡ್ತದೆ ಅಂದರೆ இவர்கள் சரித்திரத்துக்கு ஏற்ற பிரகாரம் ಇವರು ಚರಿತ್ರಕ್ಕೆ ತಕ್ಕ சரித்திரத்தை ಪ್ರಕಾರವೇ உருவாக்குற கர்த்தருடைய பாதத்தில் இருந்தவர்கள், ಚರಿತ್ರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದವರು, துதிக்கிறவர்களாய், ಸ್ತುತಿಸುವವರಾಗಿ, ஜெபிக்கிறவர்களாய், ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ, வைராக்கியமாய் நின்றவர்களாய், ವೈರಾಗ್ಯವಾಗಿ யுத்த ನಿಂತವರಾಗಿ, வீரர்களாய், ಯುದ್ಧ ಶೂರನಾಗಿ, களத்துல தைரியமாய் இறங்கி ಕಳದಲ್ಲಿ இருக்கிறார்கள். ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತವರು, களத்துல தைரியமாய் இறங்கி இருக்கிறார்கள். ಸೈನ್ಯದಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತವರು. நீயும் இறங்குவாயானால் ಆಗ ನೀವು ಇಳಿಬೇಕಂದರೆ உன்னை அடையாளம் போட்டு இந்த உலகத்துக்கு காண்பிப்பா. ನಿನ್ನನ್ನು ಗುರುತು ಹಾಕಿ ದೇಶಕ್ಕೆ ತೋರಿಸುತ್ತಾರೆ. உன்னை அடையாளம் போட்டு இந்த உலகத்துக்கு காண்பிப்பா. ನಿನ್ನನ್ನು ಗುರುತು ಹಾಕಲ್ಪಡಿ ದೇಶಕ್ಕೆ ನಿನ್ನ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அப்படியே கண்களை மூடுவீர்களா? ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚುವಿರಾ? ஒரே ஒரு செகண்ட் ಕ್ಷಣ ಮಾತ್ರವೇ அப்படியே ஆண்டவரை பாப்பீங்களா? ದೇವರೇ ನೋಡುವಿರಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, ஆண்டவரே, ದೇವರೇ, பவுல் சீலாவை போல, ಈ ಪೌಲ ಶೀಲನಾಗೆ, ஆண்டவரே தாவீதை போல, ದೇವರೇ ದಾವೀದನಾಗೆ, தானியேலை போல, ದಾನಿಯೇಲಾಗೆ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಹಾಗೆ நாங்களும் அடையாளம் போடப்படணும். ನಾವು ಗುರುತು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவரே, ದೇವರೇ, பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள். ಪೌಲ ಶೀಲ
ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது. ಸೆರೆಮನೆ ಬಾಗಿಲುಗಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அங்கே காவல் காத்தவன் ரட்சிக்கப்பட்டார். ಅಲ್ಲಿ ಕಾವಲು ಕಾಯ್ದವರು ರಕ್ಷಣೆಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. ஆண்டவரே, ದೇವರೇ, நாங்க துதிக்கும் பொழுது ನಾವು ಸ್ತುತಿಸುವ ಮಾಡುವಾಗ அப்படி ஒரு மகிமையை நீங்க காண செய்யணும் ஐயா. ಆ ರೀತಿಯಾದ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಬೇಕಂತ ஆண்டவரே, ದೇವರೇ, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ಯಾವ ಸ್ಥಿತಿ ಬಂದರೂ எந்த காரியங்கள் வந்தாலும் ಯಾವ ಕಾರ್ಯ ಬಂದರೂ நான் உம்மை விடவே மாட்டோம்பா. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. உமக்குள்ள நாங்க வைராக்கியமாய் இருப்போம். ನಿಮ್ಮೊಳಗೆ என்னை தூக்கி கடல்ல போட்டாலும் என்னை தூக்கி அக்கினியில போட்டாலும் ನನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ஆண்டவரே, ದೇವರೇ, ನಾನು அந்த இடத்துல உமக்கு சாட்சியாய் இருப்பேன். ನಿಮ್ಮ ಬಳಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವೆ. இப்படி எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ಹೀಗಾಗಿ ಎಷ್ಟು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? எஸ், உங்கள ஒரு சிலர் அடையாளம் போடப்படுகிறீர்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಗುರುತು நீங்க ಹಾಕಲ್ಪಡುತ್ತೀರಾ. ஏனோ தானே இருக்காதீங்க. ಏನೋ ದಾನ ಅಂತ ஏன் ಇರಬಾರದು. வந்தேன்னு சொல்ல வேண்டாம். ಏನಕ್ಕೆ ಬಂದಂತ ಹೇಳಬೇಡ. ஆண்டவர் உங்களுக்கு அடையாளம் போடுகிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಗುರುತನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. நீங்க கெம்பீரித்து மகிமையாய் இருப்பீங்க. ಗಂಭೀರವಾಗಿ ಮಹಿಮೆಯಾಗಿ உங்களை ನಿಲ್ಲುವಿರಿ. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆசீர்வதிக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை உருவாக்கும்படி, ನನ್ನ ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, என்னை உருவாக்கும்படி ನನ್ನ ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை நான் தந்திடுவேன். ನನ್ನನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ನಾನು ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರೇ. என்னை உருவாக்க நீ தெரிந்து கொண்டு ನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. என்னை தந்திடுவேன். ನನ್ನ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. என்னை பயன்படுத்தும். ನನ್ನ ಉಪಯೋಗಿಸಿರಿ. உமக்காக பயன்படுத்தும். ನಿಮಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿರಿ. உமக்காக பயன்படுத்தும். ನಿಮಗಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಲಿ. ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. முத்திரை போடப்பட்ட ಮುದ್ರೆ ஒரு ಹಾಕಲ್ಪಟ್ಟವರು, மோதிரத்தை அணிந்த ಒಂದು ಉಂಗುರವನ್ನು ஒரு வாலிபனை குறித்து நான் உங்களோடு சொல்ல ಒಂದು விரும்புகிறேன். ಯವನಸ್ಥನ ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆதியாகமத்தை நீங்க கவனிக்கும் பொழுது ಆದಿಕಾಂಡವನ್ನು ನೋಡುವಾಗ 41ஆம் அதிகாரத்திலே 41ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இங்கே 42ஆம் வசனத்தை குறிப்பிடும் பொழுது 42ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು ಮಾತೇನು? பார்வோன் தன் கையில் போடப்பட்டிருந்த பார்வோன் தன் கையிலே போடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு மெல்லிய வஸ்திரங்களை கொடுத்து பொன் சரபணிகளை அணிந்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் தன் இரண்டாம் ரதத்தின் மேலே தண்டலமிட்டு பணிந்து அவனுக்கு முன்பாக எகிப்து தேசம் முழுமைக்கும் எகிப்து தேசம் முழுவதும் அவனை அதிகாரியாக்கினார். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு முத்திரை மோதிரம் என்று சொன்னால் ಒಂದು ಮುದ್ರೆ ಉಂಗುರವೆಂದರೆ அதிகாரத்தை காணக்கூடியதாய் இருக்கிறது. ಅಧಿಕಾರವನ್ನು ತೋರಿಸುವುದಾಗಿರುತ್ತದೆ. ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண் ಒಂದು ಯವನಸ್ಥರು அவர்கள் திருமணம் என்ற இணைப்புக்கு நேராய் போகும்போது ಅವರು ಮದುವೆ ಎಂಬ ಸಂಬಂಧ அவளுக்கு நிச்சயம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். ಅವರು ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்னாருக்கு இன்னார் என்று ಇಂತವರಿಗೆ ಇವರೇ நிச்சயிக்கும்படி ನಿಶ್ಚಯಿಸಲ್ಪಟ್ಟು உலகத்துல ಲೋಕದಲ್ಲಿ ஒரு சடங்காச்சர வைத்திருக்கிறார்கள். ಒಂದು ಸಮಾಚಾರವನ್ನು அது ಮಾಡ್ತಾರೆ. எப்படி ಅದು ಯಾವ ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணை திருமணம் செய்வதற்கு ಮದುವೆ தன்னை ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ சார்ந்திருக்கிற அனைவருக்கும் ತಮ್ಮನ್ನು ಸೇರಿದವರು ಎಲ್ಲರಿಗೂ இவர்களுக்குள்ள நாங்க அதாவது வார்த்தைகளை எழுப்பி ಇವರೊಳಗೆ ಮಾತುಗಳನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ நாங்கள் ஒருவருக்கொருவர் ನಾವು ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು அறிக்கையிட்டுக் கொண்டு ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು இந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டுக்கும் ಈ ಮನೆಯಿಂದ ಈ இந்த ಮನೆಗೂ வீட்டிலிருந்து இந்த வீட்டுக்கும் ಈ ಮನೆಯಿಂದ ಈ ಮನೆಗೂ ஒரு சம்பந்தத்தை உருவாக்கும்படியாய் ಒಂದು ಸಂಬಂಧ ಉಂಟು திருமணம் ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ என்ற ஏற்பாட்டுக்கு ಮದುವೆ ಎಂಬ ಒಂದು ಏರ್ಪಾಡಿಗೆ முதன்மையாக ಮೊದಲನೇ ಬಾರಿಯಾಗಿ engagement என்று சொல்லப்படுகிற ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುವ நிச்சயதார்த்தம் நடக்கிறது. ಒಂದು ನಿಶ್ಚಿತಾರ್ಥವನ್ನು அந்த ನಡೆಯುತ್ತದೆ. நிச்சயதார்த்தத்துல ಆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥದಲ್ಲಿ அவங்களுக்கு ஒருவருக்கு ஒரு மோதிரம் மாற்றிக் கொள்கிறார்கள். ಅವರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉಂಗುರವನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த மோதிரம் ಆ ಉಂಗುರ இன்னாருக்கு இன்னார் என்று ಇಂತವರಿಗೆ ಇವರ அடையாளத்தை காண்பிக்கிறது. ಗುರುತನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அப்ப ஒரு அதிகாரத்தில் இருப்பவன் ಆ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರುವವರು ஒரு அதிகாரத்துக்கு இடம் வகுக்கிறவனுக்கு ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡುವವರು இந்த மோதிரமும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ಈ ಗುರುತು ಒಂದು ಮುದ್ರೆಯಾಗಿ பார்வோன் எகிப்து எங்கும் ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ அதிகாரம் நிறைந்தவனாய் இருக்கிறார். ಅಧಿಕಾರ ತುಂಬಿದವರಾಗಿದ್ದರು. அவர்தான் ராஜாவாய் இருக்கிறார். ಆತನೇ அந்த ಅರಸನಾಗಿದ್ದನು. நாட்டுக்கு அவர்தான் ராஜா. ಆ ದೇಶಕ್ಕೆ ಆತನೇ அவர் ಅರಸನು. கட்டளை மீறி எதுவும் செய்யக்கூடாது. ಆತನ ಆಜ್ಞೆ ಮಾಡಿ ಯಾರು ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இப்போ ಇವಾಗ இந்த பார்வோனுக்கு
கீழே ಈ ಪರೋಹನ ಕೆಳಗೆ இந்த வாலிபனாகி யோசேப்பை ಈ ಯವನಸ್ಥಾಗಿದ್ದ ಯೋಸೇಫನು அங்கே நிலைநிறுத்துகிறார்கள். ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. இங்க கவனிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ இந்த ஆதியாகமம் 45ல ಈ ಆದಿಕಾಂಡ 45ಲ್ಲಿ நீங்க வாசிப்போம் என்று சொன்னால் ನೀವು ಓದೋದಾದರೆ 41ஆம் அதிகாரத்துல 41ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க வாசிப்பீங்க என்று ನೀವು சொன்னால் ಓದೋದಾದರೆ தெளிவுபடுத்தி அங்க அழகாய் சொல்லி இருக்கிற காரியம் ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ಪಟ್ಟಿರುವ நீங்க ಕಾರ್ಯವು 40வது வசனம் தொடங்கியே நீங்க வரலாம். ನೀವು 40ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಬರಬಹುದು. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், ನೀನೇ ನನ್ನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಸಮವಾದಿಯಾಗಿರುವಿ, உன் வாக்கின்படியே ನಿನ್ನ ಮಾತಿನ என் ಪ್ರಕಾರವೇ ஜனங்கள் எல்லாரும் ನನ್ನ ಜನರು ಎಲ್ಲರೂ அடங்கி நடக்க கடவார்கள். ಅಡಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. சிங்காசனத்தில் ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಾನ್ ಮಾತ್ರವೇ உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். ನಿನಗಿಂತ ದೊಡ್ಡವನಾಗಿರುವೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. இந்த பார்வோன் ಈ ಪರೋಹನು யோசேப்புக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆ நீங்க ಕೊಡುತ್ತಾರೆ. 41ஆம் வசனம் தொடங்கி ಈ 41ನೇ ವಾಕ್ಯದಿಂದ இங்க அப்படியே நீங்க கீழே வரை வரும் பொழுது ಅಲ್ಲಿ ಕೆಳಗೆ ತನಕ ಬರುವಾಗ அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாய் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಮಾತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி ತನ್ನ ಎರಡನೇ ರಥದಲ್ಲಿ ಆತನ ಮೇಲೆ ಕುಳಿಸಿಕೊಂಡು தண்டனமிட்டு ಆತನ ತಮ್ಮನಿಗೆ பணியுங்கள் என்று ನಮಸ್ಕರಿಸಿ அவனுக்கு முன்பாக குருவித்து ಅವರಿಗೆ ಮುಂದೆ ಹೇಳಿಸಿ எகிப்து தேசம் முழுவதிலும் ಐಗುಪ್ತ ದೇಶ அவனை ಪೂರ್ತಿ அதிகாரியாக்கினார். ಅವನು ಅಧಿಕಾರವಾಗಿ பின்னும் ಮಾಡಿದನು. பார்வோன் ಮತ್ತೆ ಪರೋಹನು யோசேப்பை நோக்கி ಯೋಸೇಫನ ದೃಷ್ಟಿಸಿ, நான் பார்வோன், ನಾನು ಪರೋಹನು, ஆனாலும் ಆದರೂ எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವವರು ஒருவனும் ಒಬ್ಬನು உன் உத்தரவில்லாமல் ನಿನ್ನ ಉತ್ತರವಿಲ್ಲದಂತೆ தன் கையாவது தன் காலாவது ತನ್ನ ಕಾಲಾದ್ರೂ அசைக்க ಕೈಯಾದ್ರೂ கூடாது என்றார். ಅಲ್ಲಾಡಿಸಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದನು. மேலும் பார்வோன் ಮತ್ತೆ ಪರೋಹನು யோசேப்புக்கு ಯೋಸೇಫನಿಗೆ சாப்நாத் பனேகா என்று ಸಾಬತ್ பெயரிட்டார். ಸಾಬನತ್ ಬಣೇಗ ಎಂಬ ಹೆಸರಿಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு புதிய பேரும் அவனுக்கு வருகிறது. ಒಂದು ಹೊಸ ಹೆಸರು ಆತನಿಗೆ எனக்கு ಬರುತ್ತದೆ. அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ இந்த ದೇವಜನರೇ, யோசேப்பு யார்? ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ஏன் ಯಾರು? இந்த யோசேப்புக்கு இப்படி ஒரு அடையாளம் வந்தது? ಏನಕ್ಕೆ ಯೋಸೇಫನಿಗೆ ಈ ರೀತಿ ಒಂದು ಗುರುತು இப்படி ஒரு ಬರ್ತದೆ? கடம் வந்தது? ಈ ರೀತಿ ಒಂದು ಗಣ இப்படி ஒரு ಬರ್ತದೆ? உயர்வு வந்தது? ಈ ರೀತಿ ಒಂದು ಎತ್ತರ இந்த ಬರ್ತದೆ? யோசேப்பு யார்? ಈ ಯೋಸೇಫನು ಯಾರು? இவர்தான் ಈತನೇ இரவு முழுவதும் ರಾತ್ರಿ போராடி ಹೋರಾಡಿ போராடி ಹೋರಾಡಿ தன் பெயரையே ತನ್ನ ಹೆಸರನ್ನೇ பரலோக பிதாவிடத்திலிருந்து ಪರಲೋಕ ತಂದೆ ಬಳಿಯಿಂದ மாற்றும்படி ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ மனிதனோடும் ಮನುಷ್ಯರ ಜೊತೆ தேவனோடும் ದೇವರ ಜೊತೆ போராடி ஜெயம் எடுத்தவர் ಹೋರಾಡಿ ಜಯ ಪಡೆದವನು யாக்கோபு. ಯಾಕೋಬು. யாக்கோபு நேசிக்கிற ஒரு புதல்வன் தான் இந்த யோசேப்பு. ಯಾಕೋಬನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಂದು ಸುಂದರ தகப்பன் அதிகமா நேசிக்கிற ஒரு மகன். ತಂದೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಮಗನು. தனக்கு 13 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ತನಗೆ 13 ஒரு ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. பெண் பிள்ளை 12 ஆண் பிள்ளை. ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು 12 ಗಂಡು ಮಕ್ಕಳು. அந்த ஒரு பெண் பிள்ளையை விட்டு ಆ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು 12 ஆண் பிள்ளைகளிலே 12 ಗಂಡು இந்த ಮಕ್ಕಳಲ್ಲಿ யோசேப்பை அதிகமாய் நேசித்த ஒரு தகப்பன், ಈ ಯೋಸೇಫನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ತಂದೆ, அந்த அதிகமாய் நேசிக்கிற தகப்பனுடைய மகன் தான் ಈ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ತಂದೆ ಮಗನೇ இந்த யோசேப்பு. ಈ ಯೋಸೇಫನು. இந்த யோசேப்புக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் வருகிறது? ಈ ಯೋಸೇಫಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಗಣವು எப்படிப்பட்ட ஒரு ಬರ್ತದೆ? அடையாளம் வருகிறது? ಯಾವ ರೀತಿ ಗುರುತು காரணம் ಬರ್ತದೆ? என்ன? ಕಾರಣವೇನು? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இந்த யோசேப்பு ಈ ಯೋಸೇಫನು கர்த்தருக்கு முன்னே எப்படி இருந்தா? ದೇವರ ಮುಂದೆ ಹೇಗಿದ್ದನು? ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹalleluya. சொல்லுங்க ಹೇಳಿರಿ ஆமென். ಆಮೆನ್. இந்த யோசேப்பு ಈ ಯೋಸೇಫನು கர்த்தருக்கு முன்னே பரிசுத்தமாய் இருந்தார். ದೇವರ ಮುಂದೆ ಪವಿತ್ರವಾಗಿದ್ದನು. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 39ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ இந்த வீட்டில் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை, அவனுடைய மனைவியா நீ இருந்தபடியால் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறென்றையும் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு அவர் விலக்கி எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் பாருங்க, அவர் சொல்றார், நான் இத்தனை பெரிய இத்தனை பொல்லாங்கு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பாவம் செய்வது எப்படி என்றான். வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, என் அன்புக்குரிய
அன்புக்குரிய செல்லங்களே, ಪ್ರೀತಿಯ ಮುದ್ದುಮಕ್ಕಳೇ, இந்த யோசேப்புக்கு ஒரு அதிகாரம் எப்படி வந்தது? ಈ ಯೋಸೇಫಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರ ಹೇಗೆ இந்த ಬರುತ್ತದೆ? யோசேப்புக்கு ஒரு முத்திரை மோதிரம் எப்படி வந்தது? ಈ ಯೋಸೇಫನಿಗೆ ಮುದ್ರೆ ಉಂಗುರ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? பார், உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் ನಿನ್ನ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಒಳಗಿರುವವರು கையாவது காலாவது ತನ್ನ ಕೈಯಾದ್ರೂ ಕಾಲಾದ್ರೂ நீட்டுவதற்கு உன் அதிகாரம் தான் வேண்டும். ಅಲ್ಲಾಡಿಸೋದಕ್ಕೆ ನಿನ್ನ ಅಧಿಕಾರವೇ ಬೇಕು. எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்றிருக்கிறார்? ಈ ರೀತಿ ಅಧಿಕಾರ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் சொல்றாரு பாருங்க, ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. அங்கே அந்த போத்திபாருடைய மனைவி ಅಲ್ಲಿ ಹೋರ್ತಿಪನ ಹೆಂಡತಿ இந்த யோசேப் மேல கண்ணை போட்டு ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಹಾಕಿ ದಿನವೂ பாவத்துக்கு இழுக்கிறாள், ಪಾಪಕ್ಕೆ ಎಳೆಯುತ್ತಾಳೆ, இச்சைக்கு தூண்டுகிறாள். ಇಚ್ಛಿಸುವುದಕ್ಕೆ ತೋರಿಸುತ್ತಾಳೆ. ஆனால் ಆದರೆ இந்த யோசேப்பு ಯೋಸೇಫನು கர்த்தருக்கு பயந்து ದೇವರಿಗೆ பரிசுத்தத்தை ಭಯಪಟ್ಟು காத்து ಪವಿತ್ರವಾಗಿದ್ದು தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ದೇವರ ಮಾತು ಪ್ರಕಾರವೇ அவருக்குள்ள நடக்க விரும்புகிறவன். ಆತನ ಒಳಗೆ ನಡೆಕೆ அவன் ಇಷ್ಟಪಟ್ಟವನು. சொல்லுகிற வார்த்தை தான் இங்க தெளிவாய் இருக்கிறது. ಆತನ ಹೇಳಿದ ಮಾತೇ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. இந்த வீட்டில ನನ್ನ ನಿನ್ನ என்னிலும் ಮನೆಯಲ್ಲಿ பெரியவன் இல்ல. ನಿನಗಿಂತ ದೊಡ್ಡವನಿಲ್ಲ. இந்த வீட்டில ಈ ಮನೆಯಲ್ಲಿ என்னிலும் பெரியவன் இல்லை. ನನಗಿಂತ அவர் ದೊಡ್ಡವನಿಲ್ಲ. சொல்றத பாருங்க. ஹல்லேலூயா. ಆತನ ಹೇಳೋದು ನೋಡಿ. ஆமென். ಆಮೆನ್. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் ನೀನು ಅವನ ಧರ್ಮಪತ್ನಿಯಾಗಿ ಇರುವುದರಿಂದಲೇ உன்னை தவிர வேறு ஒன்றையும் ನಿನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನನಗೆ ಬೇರೆ அவர் ಯಾವುದನ್ನು எனக்கு விலக்கி வைக்கவில்லை. ಅದನ್ನು ನನಗೆ ಬೇರೆಪಡಿಸಿಲ್ಲ. நீங்கள் என்னுடைய எஜமானி, ನೀವು ನನ್ನ ಯಜಮಾನಿ, என்னுடைய தாய், நீங்க ನನ್ನ ತಾಯಿ, என்னுடைய ನೀವು அம்மா. ನನ್ನ என் ಅಮ್ಮ, எஜமானி எனக்கு எப்படி ஒரு தகப்பனோ ನನ್ನ ಯಜಮಾನಿ ಹೇಗೆ ನನಗೆ ತಂದೆಯೋ அதை போல நீங்க எனக்கு ஒரு தாய். ಅದೇ ರೀತಿ ನೀವು ನನಗೆ ಒಂದು ತಾಯಿ. நீங்க இப்படி சொல்லலாமா? ನೀವೀಗ ಹೇಳಬಹುದು, நீங்க இப்படி பேசலாமா? ನೀವೀಗ ಮಾತನಾಡಬಹುದು. தேவனுக்கு விரோதமாய் ದೇವರಿಗೆ பாவம் ವಿರೋಧವಾಗಿ செய்து எப்படி ಪಾಪ ಮಾಡುವುದು ಹೇಗೆ? அங்க பாருங்க, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு ಅವಳು ನಿತ್ಯ ನಿತ್ಯ ಯೇಸುವಿನ ಜೊತೆಗೆ இப்படி பேசிக்கொண்டு வந்தும் ಈಗ ಮಾತಾಡಿ ಬಂದು அவன் அவளுடனே சயனிக்கவும் ಆತನ ಅವಳ ಜೊತೆಗೆ ವ್ಯಭಿಚಾರ அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ಅವಳ ಜೊತೆಗೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு எதிராய் நின்றார். ಅವ ಪಾಪಕ್ಕೆ ಎದುರಾಗಿ தன் ನಿಂತನು. சரீரத்துக்கும் தன் ஜீவத்துக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். ತನ್ನ ಶರೀರಕ್ಕೂ ಜೀವಕ್ಕೂ ಪಾಪದಲ್ಲಿ ಕಾಯ್ದುಕೊಂಡನು. வேதத்துல ஒரு வாலிபனை இங்கே சொல்லப்படுகிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಯವನಸ್ಥನು ಹೇಳುತ್ತದೆ. நீதிமொழிகளை கவனிக்கும் பொழுது ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ நீங்க நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗೆ 7ನೇ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அங்கே 13ஆம் அதிகாரம், அங்கே 13ஆம் வசனம் தொடங்கி ಅಲ್ಲಿ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ நீங்க 23ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 23ನೇ ಭಾಗ ತನಕ ஒரு ನೋಡುವಾಗ வாலிபன் ಒಂದು ಯವನಸ್ಥನು ஆடு மாடு எப்படி அடிக்கப்பட்டு போகிறதோ ಒಂದು ಕುರಿ ಹೇಗೆ ಹೊಡೆಯಲ್ಪಡಕ್ಕೆ அதை போல ಹೋಗುತ್ತದೋ ಅದೇ ರೀತಿ அவனுடைய அம்பு ஈரலை பிழிந்தது. ಅವಳ ಈಟಿ ಅವನ ಕರಳನ್ನು ಹೊಡೆದಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பெண்ணுடைய சொற்பேச்சு, அந்த பேச்சை கேட்டு ಆ ಹೆಣ್ಣಿನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ, அந்த பெண்ணுடைய வார்த்தையை பார்த்து, ಆ ಹೆಣ್ಣಿನ ಮಾತನ್ನು அந்த ಕೇಳಿ, பெண்ணின் அழகை பார்த்து, ಆ ಹೆಣ್ಣಿನ அந்த ಸುಂದರವನ್ನು ನೋಡಿ பெண்ணின் கவர்ச்சியை பார்த்து, ಅವಳ ஒரு ಶರೀರವನ್ನು ஆடு ಕಂಡು மாடு எப்படி அடிக்கப்படுகிறதோ ಒಂದು ಕುರಿ ದಂಡಗಳು ಹೇಗೆ ಹೊಡೆಯಲ್ಪಡುತ್ತದೋ அப்படியே அவன் பின்னே போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ಪ್ರಕಾರ ಅವನ ಹಿಂದೆ ಹೋದನು. இந்த பெண்மணி என்ன சொல்லுகிறாள்? ಹೆಣ್ಣು ಏನ್ ಹೇಳುತ್ತಾಳೆ? என் புருஷன் வீட்டில் இல்லை, ನನ್ನ ಗಂಡ ಮನೆ தூர பயணத்துக்கு போயிருக்கிறான். ಹೋಗಿದ್ದಾನೆ. வா, இரவெல்லாம் நாம் சந்தோஷமாய் இருக்கலாம். ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಸಂತೋಷವಾಗಿರೋಣ. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ, இப்ப ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அந்த அத்தியாயத்தை 7ஆம் அதிகாரத்துல ಆ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 13ஆம் வசனம் தொடங்கி அப்படியே போனீங்கன்னா 13ನೇ ಭಾಗನಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ அவன் அவனை பிடித்து ஆ, முத்தம் செய்து முத்தம் செய்து முகம் நாணாமல் ஆ, அவனை பார்த்து அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. ஆ, இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். இன்னைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு நான் சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது உன்னை கண்டுபிடித்தேன். என் மச்சத்தை ரத்தின கம்பளங்களினாலும் ஆ, எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் ஆ, சிங்காரித்தேன். சிங்காரித்தேன். என் படுக்கை வெள்ளை போலந்தாலும் ஆமென். என்னவா? என்ன? வெள்ளை போலத்தாலும் என்னதுமா? வெள்ளை போலத்தாலும் விலை உயர்ந்த அம்மே வழிமுறையினாலும் சந்தனத்தாலும் ஆ, லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். ஆமே. வாசனை என் கிட்ட வந்த உடனே என் மேல இருக்கிற வாசனை உடனே அப்படியே கம 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 கமன்னு அப்படியே என்ன கவர் பண்ணணும், என்னை இழுக்கணும். ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವ ವಾಸನೆ ಗಬಗಮ ಅಂತ ಕವರ್ ಮಾಡಬೇಕು, ನಿನ್ನ ಎಳಿಸಬೇಕು. ஆ,
வா விடியற் காலம் வரைக்கும் ஆ. சம்போகமாயிருப்போம் இருப்போம். இன்பங்களினால் பூரிப்போம் ஆ. புருஷன் வீட்டிலே இல்லை இல்லை. தூர பிரயாணம் போனான் ஆ. பணப்பை தன் கையிலே கொண்டு போனான் ஆ. குறிப்பிட்ட நாளில் வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி சொல்லி, தன் மிகுதியான இனிய சொற்களால் இது மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் தன்னுடைய உதடுகளின் மதுர வாக்கினாலே அவனை இணங்க பண்ணினான் தனக்கென்று இணங்க பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். மதுர வார்த்தைகள், ಮಧುರವಾದ தன் ಮಾತುಗಳು, உதடுகளால தன்னை இழுத்து கொண்ட ஒரு வார்த்தைகள், ತನ್ನ ತುತಿಯಿಂದ ಎಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಮಾತುಗಳು, புதியவரை சந்தோஷமா இருப்போம் என்ற வார்த்தைகள், ಬೆಳಗ್ಗೆ ತನಕ தன் ಸಂತೋಷವಾಗಿರುವಂತ மேல் ஒரு ಮಾತುಗಳು, வாசனை ஊற்றிக்கொண்டு ತನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ದ್ರವ್ಯವನ್ನು தன் ಹಾಕಿಕೊಂಡು வாசனையை கவரும்படியாக ಆ ವಾಸನೆ இந்த ಎಳೆಯುವಂತದಾಗಿ பெண்மணி பேசுகிறார். ಈ ಹೆಂಗಸು இந்த ಮಾತಾಡುತ್ತಾಳೆ. பெண்மணி பேசுகிறார். நீ என்ன மாத்தாடுத்தாளே? இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளே, ಇರುವಂತ ಯವನ கணவனே ಮಕ್ಕಳೇ, மனைவியே, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಯೇ, உன்னை இழுக்கிற ஒரு கவர்ச்சி ನೀನು ಎಳೆಯುವಂತ ಒಂದು ಕವರ್ಚಿ உதடுகளாலோ ತುಟಿಗಳಿಂದಲೋ, அல்லது வாசனையினாலோ ಅಥವಾ ದ್ರವ್ಯದಿಂದಲೋ, அல்லது அழகினாலோ ಸುಂದರಗಿಂದಲೋ, எதனால உன்னை கவர்கிறது. ಯಾವುದು ನಿನ್ನನ್ನು ಎಳೆಯುತ್ತದೆ? ஜாக்கிரதை. ಜಾಗರೂಕರಾಗಿರಿ. ஒரு மாடு அடிக்கப்படுகிறது போல நீ விழுந்து விடாதே. ಒಂದು ದನ ಒಡೆಯ ರೀತಿ ನೀವು ಬಿದ್ದು ಬಿಡಾರದು. இங்கே அவள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். ಇಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು உனக்காக ಗಮನಿಸಿರಿ. தான் நான் காத்திருந்தேன், ನಿನಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇನೆ. உனக்காக தான் நான் சிங்காரிச்சிருக்கிறேன், ನಿನಗಾಗಿ ಸಿಂಗಾರ உனக்காக ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. தான் என் வேண்டுதலை நிறைவேற்றிருக்கிறேன். ನಿನಗಾಗಿ ಜ್ಞಾಪನೆ இப்போ ನೆರವೇರಿಸಿದ್ದೇನೆ. உன்கிட்ட நான் வந்திருக்கிறேன். ಇವಾಗ ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஹல்லேலூயா. ஹalleluya. யார் பின்னே சென்றா? ತಕ್ಷಣ ಅವನು ಅವಳ ಹಿಂದೆ ಹೋದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். ಪೇತ್ರನ ಮೀನನ್ನು ಹಿಡಿತಾ ಇದ್ದಾಳೆ. பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து, ಪೇತ್ರನ ಮೀನು வா ಹಿಡಿಯೋದನ್ನು என் ನೋಡಿಬಿಟ್ಟು, பின்னே ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ, வா, ಬಾ, உன்னை என் மக்களை பிடிக்கிறவளா மாற்றுவேன். ನಿನ್ನ ನನ್ನ ಜನರನ್ನು ಹಿಡಿಯುವಂತರಾಗಿ பேதுரு ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. அதை இதன்னு பார்க்கவே இல்லை. ಪೇತ್ರಳಿ ನೋಡಲಿಲ್ಲ. எழுந்தா, ಎದ್ದನು, தன் கையில் இருந்த வலையை வீசினா, ತನ್ನ ಕೈಲಿದ್ದ ಬಳೆಯನ್ನು தன் ಬೀಸಿದನು, கையில் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்தா, ತನ್ನ ಕೈಲಿದ್ದ ವಸ್ತುವನ್ನು ತೆಗೆದು ಬೀಸಿದನು. கர்த்தருக்கு பின்னே போனா. ದೇವರಿಂದೇ ಹೋದನು. கர்த்தர் இந்த பேதுருவை கொண்டு தரிசனம் நிறைவேறும்படியாய், ದೇವರು ಪೇತ್ರನಿಗೆ ஊழியம் நிறைவேறும்படியாய், ಸೇವೆ அறுவடை செய்யும்படியாய், ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ, மீன்களை எப்படி கடல்ல ஆழத்துல போய் பிடிக்கிறானோ ಮೀನುಗಳು ಹೇಗೆ ಸಮುದ್ರ ಆಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಿಡಿಯುತ್ತಾನೋ அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ, ಅದೇ ಪ್ರಕಾರವೇ இவனின் ஆத்துமாக்களை பிடிப்பான். ಇವನು ನನ್ನ ಆತ್ಮಗಳನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. பேதுருவை அழைத்த போது வந்தா. ಪೇತ್ರ ಕರೆದ ಕೂಡಲೇ ஆனா ಬಂದನು. இந்த பெண்மணி எங்க அழைக்கிறாள்? ಆದ್ರೆ ಹೆಣ್ಣು ಎಲ್ಲಿ ಕರೆಯುತ್ತಾಳೆ? பாவத்துக்கு அழைக்கிறாள். ಪಾಪಕ್ಕೆ ಕರೆಯುತ್ತಾಳೆ. அவள் பின்னே இவன் போகிறாள். ಅವಳ ಹಿಂದೆ ಇವನು அப்ப என்ன ಹೋಗುತ್ತಾನೆ. நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஆ. ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஆமென். ஒரு குருவி ஒரு மாடு என்னவா அடிக்கப்படும்படி கசாப்பு செல்வது பண்ணும்படி செல்வது எப்படி போலும். போகுதோ அதே போலவும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு ஒரு மூடன் விலங்கு போடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், தண்டனைக்கு எப்படி ஒரு தவறு செய்தவன் ஜெயிலுக்கு தண்டனைக்கு போகும்போது அவன் கைகளில விலங்கு பட்டு போகிறான், அதே போல போடப்பட்டு ஒரு குருவி தன் பிராணனை ஒரு குருவி தன் பிராணனை எப்படி வாங்க தேடுகிறதோ வாங்கும் கண்ணியை அறியாமல் ஆ. அதில் விழ தீவிக்கிறது போலும் ஆ. அவளுக்கு பின்னே போனான். ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவ ಎಷ್ಟು ಜನ பிள்ளைகளே? ಇದ್ದೀರಾ ದೇವರ ಮಕ್ಕಳೇ? ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன். ದಾವೀದ ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯಾದವನು. கர்த்தருக்கு பிரியமான தாவீது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ದಾವೀದನು. ஆனால் ಆದರೂ இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன். ತನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಂತ ಹೆಸರು ಪಡೆದವನು. இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன். ತನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನ ಹೆಸರು ಪಡೆದವನು. அவர் பால்கனி மேல அங்கே மேல மொட்டை மாடியில நடந்து கொண்டிருக்கிறார். ಅವನ ಮನೆಯ ಮೇಲೆ ಹಾಗೆ ನಿಂತು இளைப்பாறுதல் காணும்படி போகிறார். ಒಂದು ವಿಷಾದನೆ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் ஒரு ಹೋಗುತ್ತಾನೆ. நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ அவன் ஒதுக்கப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் தள்ளப்பட்டவனாய் கடந்ததை கண்டு ಅವನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಕಂಡು சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியினாலே ಸಾಮುವೇಲನ ಪ್ರವಾದಿ ஒரு அபிஷேகத்தை செய்து ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು அன்று முதல் ಮಾಡಿ இந்த தாவீது கனம் பெற்றவன் என்று பெயரை கொடுத்தார். ಅಲ್ಲಿ ದಾವೀದ ಗಣಪತಿಯ ಹೆಸರನ್ನು ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா.
இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ಇವನು இவன் ಆಶ್ವಾಸಪಟ್ಟವನು, பெரிய காரியங்களை ಇವನು செய்யக்கூடியவன், ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು இவன் ಮಾಡುವವನು, தன்னை பலப்படுத்தி மற்றவர்களை பலப்படுத்துவான் என்று அதிகாரத்தை கர்த்தர் வைத்தார். ಇವನು ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಬೇರೆಯವರು ಗುಲಾಮನ ಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು அப்படி ஒரு அபிஷேகத்தை அவர் மேல வைத்தார். ಅಭಿಷೇಕ ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟನು. அதனாலதான் ಆದ್ರಿಂದಲೇ அந்த அபிஷேகம் ಆ ಅಭಿಷೇಕವು இவன் ஒவ்வொரு நேரத்திலும் காத்துக்கொண்டே வருகிறது. ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಕಾಯ್ತಾ ಬರುತ್ತದೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, சவுல் இவரை கொலை செய்யும்படி விரட்டிக்கிட்டே இருக்கிறார். ಸೌಲನ್ನು ಕೊಲೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಓಡಿಸುತ್ತಾನೆ. எத்தனையோ இடத்துல போய் ஒளிஞ்சு 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 ஓடிக்கொண்டு இருக்கிறார். ಎಷ್ಟೋ ಜಾಗದಲ್ಲಿ ಓಡಿ ಓಡಿ ಅವನು ಬಚ್ಚಾಗಿರ್ತಾನೆ. ஒரு சமயத்துல ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ எதிரியாய் இருக்கிற சவுலுடைய கண்ணுக்கு பட்டும் கூட ಅವನಿಗೆ ವೈರಾಗಿರೋ ಸೌಲ ಕಣ್ಣಿಗೆ ಸಿಕ್ಕಿ ಕೂಡ தாவீதை விரட்டி கொண்டு இருக்கிற சவுல ದಾವೀದನ ಓಡಿಸ್ತಾ ಇರೋ ಸೌಲನ್ನು அங்க கொலை செய்ய இடம் கொடுக்கல. ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ என்ன ಕೊಡಲಿಲ್ಲ. சொல்றாரு இவரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಾನೆ? தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக நம்ம கையை நீட்டலாமோ? ದೇವರ ಅಭಿಷೇಕಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧ ಕೈ ಚಾಚಬಹುದು. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்றார். ಅದು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படிப்பட்ட இந்த தாவீது ದಾವೀದನು மொட்டை மாடியில் நின்று கொண்டு இருக்கிறார். ಅವನು ಮನೆ ಮೇಲೆ ನಿಂತಿದ್ದಾನೆ. மொட்டை மாடியில் நிற்கும் பொழுது ಆ ಮನೆ ಮೆಟ್ಲ ಮೇಲೆ ஒரு பெண் ನಿಂತಿರುವಾಗ சரீரத்தை பார்த்து விட்டார். ಒಂದು ಹೆಣ್ಣಿನ ಶರೀರವನ್ನು ஒரு சரீரத்தை பார்த்த உடனேயே ஒரு சரீரವನ್ನು இவருக்கு ನೋಡಿದ ಕೂಡಲೇ இச்சமோக வந்து விட்டது. ಇವನು ಇಚ್ಛಿಸುವಂತದ್ದು இச்சை ಬರುತ್ತದೆ. அவருக்குள்ள பெருகி விட்டது. ಇಚ್ಛಿಸುವುದು ಅವನೊಳಗೆ இச்சை அவருக்குள்ள வந்து விட்டது. ಇಚ್ಛಿಸುವುದು ಅವನೊಳಗೆ ஹalleluya ಬರುತ್ತದೆ. சொல்லுங்க ஆமென். இச்சை அவருக்குள்ள வந்ததுனால ಈ ಇಚ್ಛಿಸುವುದು ಅವನೊಳಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. இன்னொருவன் மனைவி என்று கூட பார்க்காம, ಇನ್ನೊಬ್ಬನ ಹೆಂಡತಿ ಅಂತ ಕೂಡ ನೋಡದಂತೆ, இன்னொரு பெண் என்று பார்க்காம ಇನ್ನೊಂದು ಹೆಣ್ಣಂತ ನೋಡದಂತೆ அந்த பெண்ணை அழைத்து ಆ ಹೆಣ್ಣನ್ನು ಕರೆದು அந்த பெண்ணோடு இவர் சுக வாழ்க்கையை காண்பிக்கிறார். ಅವನ ಆ ಹೆಣ್ಣು ಜೊತೆಗೆ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿರೋದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ. ராமன் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, ஹalleluya ஹalleluya. ஹalleluya. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்க, ಇವರು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ தேவனுடைய ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು, இதயத்துக்கு ஏற்றவன் பேர் எடுக்கப்பட்டவருங்க, ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವಂತೆ இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டவருங்க, ಇವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರ ಹೆಸರನ್ನು ಪಡೆದವರು, எதிரியை கொல்ல நினைக்காதவருங்க, ತನ್ನ ವೈರಿಯನ್ನು ಕೊಂದಕ್ಕೆ ನೆನೆಸಿದವರು, பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார். ಆದ್ರೆ ಪಾಪಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க, கவனிங்க எல்லாரும். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். இப்படிதான் இடர்கள் வரும். ஒரு முக்கியமான தீர்க்கதரிசனம் வரும்போது நீங்க இப்படிதான் இடந்து போய் உங்க ஆசீர்வாதத்தை இழந்துடுறீங்க. இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்க இருதயத்தை தொடும் பொழுது அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நீங்க திருந்திட்டீங்கன்னா, ஏங்க தவறு செய்தது யார் இருக்கா? பாவம் செய்தவன் எவன்? ಪಾಪ ಮಾಡಿದವರು ಯಾರಿದ್ದಾರೆ? ஆனால் ಆದರೆ எச்சரிப்பு வரும் பொழுது ಎಚ್ಚರಿಸುವುದು ಬರುವಾಗ அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியணுங்க. ಆ ಎಚ್ಚರಿಸುವಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡಬೇಕು. அந்த எச்சரிப்புக்கு இடம் கொடுக்கணுங்க. ಆ ಎಚ್ಚರಿಕೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡಬೇಕು. ஆமென். ஆமென். இச்சை உங்களுக்குள்ள வரும் பொழுது ಇಚ್ಛಿಸುವುದು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ உங்களை மீறின ஒரு பாவம் பெருகிவிடும். ನಿಮ್ಮ ಮೀರಿ ಒಂದು ಪಾಪ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. நீங்க 1 பேதுரு 2:12 படிங்க சீக்கிரமா. 1 ಪೇತ್ರ 2:13 ಓದಿರಿ. சீக்கிரமா படிங்க. பிரியமானவர்களே, ஆ. அந்நியர்களும் ஆ. பரதேசிகளுமாய் இருக்கிற ஆ. நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று ஆமென். விரோதமாய் பேசும் விஷயத்தில் ஹalleluya. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே போதும். ஹalleluya. இன்னொரு வசனத்தை பாருங்க, யாக்கோபு 1:15 படிங்க. ಯಾಕೋಬ 1:15 இச்சையானது படிங்க. இச்சையானது ಇಚ್ಛಿಸುವುದಾದರೆ இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அங்க என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். ஆமென். ஆமென். அப்ப ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சையோடு பார்க்கும்போது ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಒಂದು ಗಂಡು ಇಚ್ಛಿಸುವ ರೀತಿ அந்த இச்சை என்ன செய்யும்? கர்ப்பம் தரிக்க வைக்கும். ಇಚ್ಛಿಸುವುದು ಏನಾಗುತ್ತೆ? ಗರ್ಭವು அது ಉಂಟಾಗುತ್ತದೆ. பாவம் பூரணமாக்கப்படும். ಅಲ್ಲಿ ಪಾರ அந்த ಸಂಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. பாவத்தின் சம்பளம் ಆ ಪಾಪದ ಸಂಬಳವು என்னவாகும்? ಏನಾಗುತ್ತದೆ? மரணம் என்று சொல்றாரு. ಮರಣವೆಂಬ ಹೇಳುತ್ತದೆ. நீங்க ஆதியாகமம் 4:7 பார்க்கும் பொழுது ಆದಕಾರಣ 4:7 பாவம் ನೋಡುವಾಗ எங்க இருக்கும்னா ಪಾಪವು ಎಲ್ಲಿದೆ உன் வீட்டு ಅಂದರೆ வாசல்படியிலே இருக்குமா. ನಿನ್ನ ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲೇ ಇದೆ ಅಂತೆ. அப்ப வாசல்படினா 2 விதம் இருக்கிறது. ಆದ್ರೆ ಬಾಗಿಲಂದ್ರೆ ஒன்று நாம இருக்கிற வீடு, ಒಂದು ನಾವು ಇರುವಂತ ಮನೆ. பாவம் உள்ள அந்த வீட்டு வாசல் திறந்தா தான் உள்ள போய் பாவம் செய்ய முடியும். ಆ ಪಾಪ ಇರುವಂತ ಮನೆ ಬಾಗಿಲು ತೆಗೆದು அப்ப நம்ம வீட்டு வாசல்லே பாவம் இருக்குமா. ಹಾಗಂದ್ರೆ ಬಾಗಿಲು இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ நம்ம இருதய வாசல்,
ನಮ್ಮ ಹೃದಯದ நம்ம ಬಾಗಿಲು இருதய வாசல்லையே பாவம் நின்னுகிட்டு இருக்கும். ನಮ್ಮ ಹೃದಯ ಬಾಗಿಲೇ ಪಾಪ ನಿಂತಿರುತ್ತದೆ. எப்ப இருதயத்தை ஓபன் பண்றீங்களோ ಯಾವಾಗ ಹೃದಯವನ್ನು ತೆಗೀತೀರೋ அப்ப பரிசுத்தத்துக்கு விலகும்போது ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ವಿಲಗಿ பாவத்துக்கு ಹೋಗುವಾಗ, இடம் கொடுக்கும் பொழுது ಪಾಪಕ್ಕೆ ಸ್ಥಳ இந்த ಕೊಡುವಾಗ சரீரமானது பாவத்தை செஞ்சிருது. ಆ ಶರೀರ ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அது எங்க கொண்டு விடுகிறது? ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ? மரணத்துக்கு கொண்டு விடுகிறது. ಮರಣಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯ நீ ಹೇಳುತ್ತದೆ. பாவம் என்றால் ಅಲ್ಲಿ ಪಾಪವಂದರೆ புருஷன் பொண்டாட்டியோட தான் இருக்கணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆதியாகமம் 3:16 பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 3:16 உன் ஆசை உன் புருஷனோடு இருப்பதாக, ನಿನ್ನ ಆಸೆ ನಿನ್ನ ಗಂಡ ಜೊತೆಗೆ உன் ಇರಲಿ. ஆசை மனைவியோடு இருப்பதாக. ನಿನ್ನ ಆಸೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ಇರಲಿ. கணவனே மனைவியே, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಯೇ, உங்கள் ஆசை எங்க இருக்கணும்? ನಿಮ್ಮ ಆಸೆ ಎಲ್ಲಿ உன் ಇರಬೇಕು? மனைவியோடு இருக்கணும், உன் கணவனோடு இருக்கணும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ನಿನ್ನ ಗಂಡನ அதைத்தான் ಜೊತೆಗೆ. நீங்க வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ಸತ್ಯವಾಕ್ಯ ஆனா ಹೇಳುತ್ತದೆ. அதை விட்டுட்டு ಅದನ್ನ நீ ಬಿಟ್ಟು இன்னொரு மனைவிய, ಇನ್ನೊಂದು ಹೆಂಡತಿಯೋ, இன்னொரு கணவனை ಇನ್ನೊಂದು ಗಂಡನನ್ನು உன் இச்சையின் கண்களால கவர்ந்து ಇಚ್ಛಿಸುವಂತೆ ಕಣ್ಣಿಂದ ಎಳಿಸಿ உன் சரீரத்துக்கு அது இன்பமாய் காணப்படும் என்று சொன்னால் ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಸಂತೋಷವಾಗಿ ಕಾಣುತ್ತದಂದರೆ உன் பரிசுத்த ஆத்துமா செத்துவிடும். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. உனக்கு பரலோக வாழ்வு இல்ல, நரக வாழ்வு. ನಿನಗೆ ಪರಲೋಕ ಬದುಕಿಲ್ಲ, ನರಕದ ಜೀವಿತವೇ. சிம்சோன் எப்படி செத்தான்? ಸಿಂಸೋನ್ ಹೇಗೆ ಸತ್ತನು? அவன் ஆத்துமாவும் பரிசுத்தத்தை இழந்தது, ಅವನ ಆತ್ಮ அவன் ಪರಿಶುದ್ಧವನ್ನು சரீரமும் ಕಳೆದುಕೊಂಡಿತು. பரிசுத்தத்தை இழந்தது. ಅವನ ಶರೀರ ಪರಿಶುದ್ಧವನ್ನು அப்ப ಕಳೆದುಕೊಂಡಿತು. அவன் நரகத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். ಅವನು ನರಕಕ್ಕೆ ಒಳಗಾದನು. அவன் செய்யக்கூடாத பாவத்தை செய்தான். ಅವನು ಮಾಡಬಾರದಾದ ಪಾಪವನ್ನು பெண்ணை ಮಾಡಿದನು. பார்த்த உடனே இச்சை அவனுக்குள் வந்து விட்டது. ನೋಡಿದ ಕೂಡ ಇಚ್ಛಿಸುವಂತ ಕಾರ್ಯ அது நான் திருமணம் செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா? ಅದು ಮದುವೆ ಮಾಡಬೇಕಾ ಮಾಡಬಾರದಾ? தகப்பன் தாய்க்கு இது பிரியமா இருக்குமா? ತಂದೆ ತಾಯಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತದಾ? என்னை உருவாக்கி இப்படி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? ತನ್ನ ಉಂಟು ಮಾಡಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವ ದೇವರಿಗೆ ಇದು ಪ್ರಿಯವಾಗಿ ಇರುತ್ತದಾ? இப்படிலாம் இந்த சிம்சோன் சிந்திக்கவில்லை. ಹೀಗಾಗಿ ಸಿಂಸೋನ್ ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. கண்ணுக்கு கனமா தெரிஞ்சிச்சு, ಅವನ ಕಣ್ಣಿಗೆ அவன் ಘನವಾಗಿ ಕಾಣಿಸಿತು. இருதயத்துக்கு அழகா தெரிந்தது. ಅವನ ಹೃದಯಕ್ಕೆ அப்படியே ಸುಂದರವಾಯಿತು. கவர்ந்து போனான். ಹಾಗೆ ಅವನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದನು. எல்லாரும் சாவது போல இவனும் செத்து போனான். ಎಲ್ಲರೂ ಸಾಯ ರೀತಿ ಇವನು ಸತ್ತನು. இவனுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே போய் விட்டான். ಇವನ ಒಳಗಿರೋ ದೇವರ ಆತ್ಮನ ಹೊರಗೆ அப்ப ಹೋದನು. பாவம் எங்க படுத்திருக்கிறது? ಪಾಪವು ಎಲ್ಲಿ வாசல் படியிலே இருக்கும். ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ. எப்போ எப்போ எப்போன்னு இருக்கும். ಯಾವಾಗಂತ ಇರುತ್ತದೆ. என் அன்புக்குரிய தேவச்சனமே, ದೇವ ಜನರೇ, உன்னை விளக்குவாயானால் ಅದನ್ನು நீ ಅಗಲಿಸುವುದಾದರೆ ஜெயம் பெறுவ. ஜெய ಹೊಂದುತ್ತೀಯ. இந்த தாவீது கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ அவர் கர்த்தருக்குள் காத்துக்கொண்டு இருந்தார். ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದನು. ஆனா அவர் என்ன செய்தார்? ಅವನು ಏನ್ ಮಾಡಿದನು? 2 சாமுவேல் 12:13 சொல்லுகிறது. 2 ಸಾಮುವೇಲ 13:15 அங்கே நாத்தான் மூலமாக அவருக்கு உரைக்கப்படுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். ಅಲ್ಲಿ ನಾತಾನ್ ನಿಮಿತ್ತ ಅವನಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು படிங்க. அப்பொழுது தாவீது அப்போது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் கர்த்தருக்கு செய்தேன் விரோதமான பாவம் செய்தேன் என்றான். ஆ. நாத்தான் தாவீதை நோக்கி நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு ஆ. கர்த்தர் உன் பாவம் நீக்க செய்தார். உன் பாவம் நீங்க செய்தார். ஆனால் கீழே ஆனாலும் இந்த காரியத்தினாலே இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் தூசித்து காரணமாய் இருந்தபடியினால் ஆமென். கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தரை தூசிக்க காரணமாய் இருந்தபடினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயம் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயம் சாகும் என்று சொல்லி ஆமென். நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. ஹalleluya. நீ கேட்டுட்ட என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேனே. ನೀನು ಕೇಳಿಬಿಟ್ಟೆ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ உன் ದೇವರೇ பாவத்தை ಅಂತ ಹೇಳಿ. கர்த்தர் நிச்சயமா மன்னிச்சிட்டாரு. ನಿನ್ನ ಪಾಪ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ஆனா நீ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾರೆ. செய்த பாவம் இருக்குதே, ಅದು ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪವಿದೆಯಲ್ಲ, அந்த பாவத்தை சத்துரு சுமந்து விட்டான். ಆ ಪಾಪವನ್ನು ಶೈತಾನ ಹೊಂದಿಕೊಂಡನು. கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவனாக, ದೇವರ ನಾಮವನ್ನು ದೂಷಿಸುವನಾಗಿ, அவனுடைய நாமத்தை ஆமை ஈனப்படுத்தும்படியாக ಆತನ ನಾಮವನ್ನು நீ ಹೀನಿಸುವನಾಗಿ, காரணமாக இருந்தபடினாலே ನೀನು ಕಾರಣವಾಗಿ எந்த ಇರುವುದರಿಂದ பெண்ணிடத்தில் நீ பாவம் செய்தாயோ, ನೀನು ತಂದೆ ಬಳಿ ಪಾಪ ಮಾಡಿದೆಯಲ್ಲ, எந்த பெண்ணிடத்தில் பாவம் செய்து ஒரு பிள்ளையை பிறக்க காரணமாக இருந்தாயோ, ಯಾವ ಹೆಣ್ಣು ಬಳಿ ಪಾಪ ಮಾಡಿ ಮಗುಟೆ ಕಾರಣವಾಗಿದೆಯಲ್ಲೋ, அந்த பிள்ளை நிச்சயம் சாகும். ಆ ಮಗು ಖಂಡಿತವಾಗಿ ಸಾಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, நாம ஒரு சரீரோடு சரீரை இணைந்து சந்தோஷமா இருந்துடலாம். ನಾವು ಶರೀರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು. ஆனா நமக்கு பின்னால் இருக்க நம்ம சந்ததிகளுக்கு வரக்கூடிய காரியம் என்ன?
ನಮಗೆ ಇಂದ ನಮ್ಮ ಸಂತಾನಕ್ಕೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯವೇನು அதை நீ அறிந்து கொள்வாயானால் ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ இன்றைக்கு உன்னை ஆமென் கர்த்தருக்குள் ஒரு அடையாளம் போட்ட கிறிஸ்தவனாக மாற்றிக்கொள்வார். ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ದೇವರಿಗೆ ಗುರುತು ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವೆ. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த தாவீது கர்த்தரிடத்தில் மன்றாட்டு செய்து ಈ ದಾವೀದ ದೇವರ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ உபவாசத்துல காத்து கிடந்து ಉಪವಾಸದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದು அவன் 7 நாள் சாப்பிடாம கிடந்தான் என்று சொல்லப்படுகிறது. ಅವನು 7 ದಿವಸ ಊಟ ಮಾಡದೆ ಅಂತ ಇದ್ದನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯ ஹல்லேலூயா. நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல 2 சாமுவேಲ್ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12ஆம் அத்தியாயத்துல 12ನೇ ಅಧ್ಯಾಯವು 17 முதல் ಅದರ 7 ನಿಂದ நீங்க 20 வரை பாருங்க. 20 ತನಕ ನೋಡಿರಿ. 20 வரை பாருங்க. 20 ತನಕ உங்க ನೋಡಿರಿ. பாவம் உங்களுக்கு சிவப்பாய் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಪಾಪ நீங்க பாவத்துக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ನೀವು ಪಾಪಕ್ಕಿಂತ ಓಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. இது தீர்க்கதரிசன வார்த்தை. ಇದು ಪ್ರವಾದನೆ ಮಾತು. ஆமென். ಆಮೆನ್. நீ கேக்குறியா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ನೀನು ಕೇಳಿతే ಕೇಳಿಲ್ಲ ಅದರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. நீ கேட்காம எங்க வேணாலும் எஞ்சி ஓடலாம். ನೀನು ಕೇಳದೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಓಡಬಹುದು. ஆனா கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ಅದ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த வாலிபன் ஒரு மாடு அடிக்கப்படுகிறது போல ಈ ಯವನಸನು ಒಂದು ದನವು ಒರೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ அந்த பெண்ணின் பின்னாலே போனா. ಆ ಹೆಣ್ಣಿಂದೆ ಹೋದನು. எனக்கு அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, வாலிப தம்பி தங்கச்சி, ಯವನಸ ತಮ್ಮ நீ ತಂಗಿ, யாருக்கு பின்னாலே போய் கொண்டு இருக்கிறாய்? ಯಾರಿಂದೆ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? ಅಕ್ರಮ ತುಂಬಿದ ಲೋಕದಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? பாவம் நிறைந்த காரியத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? ಪಾಪ ತುಂಬಿದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ உன்னை ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? எதற்காக கர்த்தர் உருவாக்கினார்? ನೀನು ಏನಕ್ಕಾಗಿ ದೇವರು ಉಂಟು உன்னை ಮಾಡಿದ್ದಾರೆ? எதற்காக இந்த பூமியிலே பிறக்க வைத்தார்? ನೀನು ಏನಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು கர்த்தர் உன்னை எதற்காக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ಏನಕ್ಕಾಗಿ ಆಶ್ವಾಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? எரேமியா 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. ಯೆರೆಮೀಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே முதல் வசனம் முதல் காரியத்தை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಮೊದಲ சீக்கிரமா படிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று பார்வையிலிருந்து அகற்றி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமென். ಆಮೆನ್. எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற? ನೀನು ಏನಕ್ಕೆ ಅಲೆದಾಡಿ ತಿರುಗುತ್ತಾ ಇದೀಯಾ? எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற? ಏನಕ್ಕೆ ಅಲೆದಾಡ್ತಾ இந்த ಇದೀಯಾ? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல காண்கிற இந்த வாலிபனை போல, ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಯವನಸ್ಥನಾಗಿ, திருமணமான இந்த மனைவியை போல, அந்த பெண்ணை போல ಮದುವೆಯಾಗಿದೆ ಹೆಣ್ಣು எதுக்கு ಆಗಿನೇ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற? ಏನಕ್ಕೆ அக்கிரம ಅಲೆದಾಡ್ತೀಯಾ? பாவத்துக்காக. ಅಕ್ರಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ. அக்கிரம பாவத்துக்காக. அக்கிரம நீ பாவக்காக. அக்கிரம பாவத்தில் சாகணுமா? ನೀ ಅಕ್ರಮ ಪಾಪದಲ್ಲಿ நீ ಸಾಯಬೇಕಾ? அக்கிரம பாவத்தில் விழுகணுமா? ನೀ ಅಕ್ರಮ ಪಾಪದಲ್ಲಿ நீ ಬೀಳಬೇಕಾ? அக்கிரமத்துல குடிகொண்டு கிடக்கணுமா? ನೀ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ನೀನು அதனால உன் ಆಗಿರಬೇಕಾ? குடும்பம் நாசமாகணுமா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ உன் ನಾಶವಾಗಬೇಕಾ? குடும்பம் அழியணுமா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ உன் தகப்ப ಅಳಿಸಬೇಕಾ? அழுது 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 அம்மே கண்ணீர் விட்டு சரீரத்துல மெலிந்து சோர்ந்து போகணுமா? ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಹತ್ತು ಹತ್ತು ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಅವರು ಸಾಯಬೇಕಾ? உன் தாய் அழுது 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 சரீரத்துல பலவீனத்தோடு மரண படுக்கையில் விழுந்து விட வேண்டுமா? ನಿನ್ನ ತಾಯಿ ಹತ್ತು ಹತ್ತು ಮರಣ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗಬೇಕಾ? யார் நிமித்தம்? ಯಾರ್ ನಿಮಿತ್ತವೋ? தம்பி உன் நிமித்தம் தான். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವೇ. தங்கச்சி உன் நிமித்தம் தான். ತಂಗಿ ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವೇ. வாலிப தம்பியே தங்கச்சியே, ಯವನಸ ತಮ್ಮ உன் ತಂಗಿ, பாவ சுமையை தூக்கி எறி. ನಿನ್ನ ಪಾಪ ಭಾರವು தகப்பனே ತೆಗೆದುಹಾಕು. தாயே, ತಂದೆ ತಾಯಿ, கணவனே மனைவியே, ಗಂಡನೇ உன் ಹೆಂಡತಿ, பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾಗಿರಬೇಕಂದರೆ இந்த அக்கிரமத்தின் பின்னால் நுழைய ಈ வேண்டாம். ಅಕ್ರಮದಿಂದ ನುಗ್ಗಬಾರದು. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த பாவ சுமைகளை தூக்கி எறிங்க. ಈ ಪಾಪ ಭಾರವು இந்த ತೆಗೆದುಹಾಕಿರಿ. உலகத்துக்குள்ள அலைய வேண்டாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ நீ ಅಲೆದಾಡಬಾರದು. எதுக்கு அலைந்து திரிய வேண்டாம். ಏನು ಅಲೆದಾಡಿ கர்த்தர் உன்னை ತಿರುಗಬಾರದು. சம்பூர்ணமா ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. கலாத்தியர் 4:7 பார்க்கும் பொழுது ಗಲಾತ್ಯರು 4:7 ನೋಡುವಾಗ அங்கே சொல்றாரு, ಅಲ್ಲಿ இனி நீ ಹೇಳ್ತಾರೆ, அடிமையாய் இருப்பதில்லை, ಇನ್ನು ಮುಂದೆ ನೀ நீ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ, கர்த்தருடைய புத்திரனாய் இருப்பாய். ದೇವರ ಪುತ್ರನಾಗಿರುವಿ. வாப்பா வாசிங்க 3. ஆகையால் இனி ஆ. நீ நீ அடிமையாயிராமல் அடிமையாய் இராமை புத்திரனாயிருக்கிறாய். புத்திரனா யாருக்கு புத்திரனாய் இருப்பாய்? ನೀನ್ ಯಾರಿಗೆ ಪುತ್ರನಾಗಿರುವಿ? தேவனுக்கு புத்திரனாய் இருப்பாய். ದೇವರಿಗೆ ಪುತ್ರನಾಗಿರುವಿ. ஆ. நீ புத்திரனேயானால் ஆ. கிறிஸ்து மூலமாய் ஆ. தேவனுடைய சுதந்திரமாய் ஆமே, தேவனுடைய சுதந்திரனாய் என்றென்றும் நீ இருப்பாய். ನೀನ್ ದೇವರ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ நீ ಯಾವತ್ತೂ எதுக்கும் அடிமையா இருக்க வேண்டியதில்லை. ನೀನ್ ಯಾವುದಕ್ಕೂ நீ எதுக்கும் அலைந்து திரிய வேண்டியதில்லை. ನೀನ್ ಯಾವುದಕ್ಕೂ ಅಲೆದಾಡ್ತಿರುವುದಿಲ್ಲ. வாலிபத்தை காத்துக்கொள். ನಿನ್ನ ಯವನಸ್ಸನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳು. படிக்கிற பிள்ளைகளா, ದೇವರ உன் ಮಕ್ಕಳೇ, படிப்பு மேல கவனம் செலுத்து. ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ உன் ಗಮನ அப்பா ಬಿಡು. அம்மா என்ன செய்றாங்க? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஒரு ராத்திரி மனைவி என்னுடைய மனைவி
வந்து சொல்றாங்க, ಒಂದು ರಾತ್ರಿ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬಂದು எங்க வீட்டுல ಹೇಳ್ತಾರೆ, இன்னைக்கு சாப்பாடு செய்யல, ನಮ್ಮ ಮನೇಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ, இன்ன வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தோம். ನಾವು ಈ ಮನೇಲಿ ತಿನ್ಬಿಟ್ಟು உன் ಬಂದಿವಿ. தகப்பன் தாய் எங்க போய் சாப்பிடுறாங்க? ಒಂದು ತಂದೆ ತಾಯಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ತಿನ್ನುತ್ತಾರೆ? அந்த ஒரு நேரம் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு வழி இல்லையே, ಒಂದು ಲೋಟ ಅಕ್ಕಿಗೆ ನಿನಗೆ ದಾರಿ ஆனா ಇಲ್ಲವಾ? உன்னை படிக்க வைக்கல, ನಿನ್ನ உன்னை ಓದಿಸಿರಲಿಲ್ಲವಾ? ஆளாக்க நினைக்கல. ಹಾಳಾಗಿ ಇರಲಿಲ್ಲವಾ? என் தகப்பன் தாய் வெக்கத்தை பார்க்காம ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನಾಚಿಕೆ ನೋಡದಂತೆ இன்னொரு வீட்டுல கூட்டி போய் எங்களை சாப்பிட வைக்கிறாங்களே, ಇನ್ನೊಬ್ಬರ ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಊಟ அப்ப ಮಾಡಿಸ್ತಾರಲ್ಲ, எவ்வளவு கஷ்டம் இருக்கும், ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟ எவ்வளவு ಇರ್ತದೆ. கஷ்டம் இருக்கும். ಎಷ್ಟು ಕಷ್ಟ தம்பி ಇರ್ತದೆ. தங்கச்சி, ತಮ್ಮ இந்த ತಂಗಿ, நினைவு உனக்கு வருதா? ಈ ನೆನಪು ನಿನಗೆ உன் ಬರುತ್ತದಾ? தாய் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? ನಿನ್ನ ತಾಯಿ ಕಷ್ಟಪಡೋದು ನಿನಗೆ உன் ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? தகப்பன் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? ನಿನ್ನ ತಂದೆ ಕಷ್ಟಪಡೋದು நீ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ஜெகஜோதியா இருக்கணுமா? ಹಾಗೆ நீ ಜಗಜ್ಯೋತಿಯಾಗಿರಬೇಕು. உன்னை சிங்காரிச்சு கொண்டு ನೀನು ಸಿಂಗಾರ உன் ಮಾಡಿಕೊಂಡು மனதில் கட்டி இருக்க அதே கிரிகையோடு ನಿನ್ನ ಮನಸ್ಸಿರುವಂತ ಅದೇ ಕ್ರಿಯೆಯಿಂದ அதே எண்ணத்தோடு ಅದೇ நீ ನೆನಪಿನಿಂದ ஒய்யாரமா நடக்கணுமா? ನೀನು ಒಯ್ಯಾರವಾಗಿ உனக்கு ஒரு ನಡೆಯಬೇಕಾ? மொபைல் வந்துட்டா போதுமா? ನಿನಗೆ ಮೊಬೈಲ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ உனக்கு ಸಾಕಾ? நல்ல உடை உடுத்திட்டா போதுமா? ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ அதை ಸಾಕಾ? கொடுப்பதற்கு யார் காரணம்? ಅದು ಕೊಡೋದಕ್ಕೆ ಯಾರು உன் ಕಾರಣವು? தகப்பனுடைய நிலை என்ன? ನಿನ್ನ ತಂದೆ உன் ಸ್ಥಿತಿ ಏನು? தாயுடைய நிலை என்ன? ನಿನ್ನ ತಾಯಿನ ಸ್ಥಿತಿ ಏನು? அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಕ್ಕೆ இன்னைக்கு ಆಗುತ್ತದಾ? எத்தனை வாலிபர்கள் இங்க காணல, ಇನ್ನು ಅನೇಕ ಯವನಸ್ಥರು ಇಲ್ಲ, இங்க காணல. ಇಲ್ಲಿ ஏன்னா ಕಾಣಲಿಲ್ಲ. சத்தியம் உங்க இருதயத்துல வந்துருச்சுன்னா ಸತ್ಯವು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟರೆ நீ மனம் திரும்பிடுவ. ನಿನ್ನ ಮನ மனம் ತಿರುಗಿಬಿಟ್ಟಿಯಾ? திரும்பிட்டா மன நீ திரும்பிட்டாரு. ஆசீர்வாதமா இருப்ப. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ நீ ஆசீர்வாதமா இருந்தா நீ ஆசீர்வாதம் உன் அப்பா இருந்துட்டாரு. அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. ನಿನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ உன் ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಾರೆ. அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ 4 ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. பேர் உன் குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. 4 ಜನ ಕುಟುಂಬ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ அது ಮಾತಾಡ್ತಾರೆ. வேண்டாம், ಅದು ಬೇಡ, அது வேண்டாம். ಅದು ಬೇಡ. அதுக்காக உலகத்தை நோக்கி ஓடி இருக்கிற ಅದಕ್ಕಾಗಿ ಲೋಕವನ್ನು என் ನೋಡಿ அன்புக்குரிய ಓಡುತ್ತೀಯಾ? தகப்பனே தாயே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆ இன்னைக்கு ತಾಯಿ, ஒரு விசேஷ நாள். ಇವತ್ತೊಂದು ವಿಶೇಷವಾದ இந்த நாள் ದಿನವು. உன் பிள்ளை ஏன் சபைக்கு வர முடியல? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಏನಕ್ಕೆ ಸಭೆಗೆ ಬರಕ್ உன் ಆಗಲಿಲ್ಲ? பிள்ளைய நீ சரியா கண்டிக்கல, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ உன் ಖಂಡಿಸಲಿಲ್ಲ. பிள்ளைகளை நீ கண்டிக்கவில்லை. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಖಂಡಿಸಲಿಲ್ಲ. இன்னைக்கு உனக்கு உன் பிள்ளை சம்பாதனை இன்னைக்கு பெருசா? ನಿನ್ನ ಸಂಪಾದನೆಗೆ ದೊಡ್ಡ 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவானா? 1000 ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು 2000 ரூபாய் சம்பாதிச்சிருவானா? 2000 ರೂಪಾಯಿ ಸಂಪಾದನೆ எதுக்கு அது ಮಾಡ್ತಾನಾ? யூஸ் ஆகும்? ಏನಕ್ಕೆ எதுக்கு ಉಪಯೋಗ பிரயோஜனம் ஆகும்? ಆಗುತ್ತದೆ? ಏನಕ್ಕೆ ಉಪಯೋಗ ஒரு ಆಗುತ್ತದೆ? மணி நேரம் நீங்க அங்கடி கடையில போய் உக்காந்தா 1 ಗಂಟೆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ அந்த காசு அப்படியே போய் விடுமே. ಆ ಅಂಗಡಿ ಆ ದುಡ್ಡು ಹಾಗೆ ಹೋಗುತ್ತದಲ್ಲ. காலம் புல்லா வருஷம் புல்லா உலகத்துல வாழ்கிற நாளெல்லாம் என் கர்த்தர் உன் பிள்ளையை நடத்த விரும்புகிறாரு. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಸದಾ ಕಾಲ ದೇವರಿನ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾರಲ್ಲ, அதை பெற்றோராகி நீதான் தடை செய்யற. ಅದು ಎತ್ತಿದವರಾಗಿ நட ನೀನು முத ತಡೆ ಮಾಡುತ್ತೀಯಾ? நட முத தேவனுடைய ஆலயத்துக்கு. ದೇವರ ಸಭೆಗೆ ನಡಿ. இன்னைக்கு விசேஷமான நாள். ಇವತ್ತು ವಿಶೇಷವಾದ ದಿನವು. என் ஆண்டவர் பேசுவாரு. ನನ್ನ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. என் அப்பா மூலமா பேசுவாரு. ನನ್ನ ತಂದೆ ಮುಖಾಂತರ தீர்க்க ಮಾತಾಡ್ತಾರೆ. தரிசனம் வரும். ಪ್ರವಾದನೆ ಬರುತ್ತದೆ. நீ சுகமா இருப்பப்பா, ನೀನು ಸುಖವಾಗಿರ್ಬೇಪಾ, நட ನಡಿ. அப்படி சொல்லி உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வராம ಆಗ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ உன் பிள்ளை விரும்புகிறபடி நீ அனுப்புற பத்தியா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಇಷ್ಟಪಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತೀಯಲ್ಲ. இங்க தாவீது எந்த வழி? ಈ ದಾವೀದ್ ಯಾವ ರೀತಿ? அவர் மன விருப்பத்தை மட்டும் தான் எதிர்பார்த்தார். ಅವನ ಮನಸ್ಸು ಇಷ್ಟವು ಮಾತ್ರ ಎದುರು அப்ப ನೋಡಿದೇನು? உன் மன விருப்பம் என்ன? ಆಗ ನಿನ್ನ ಮನಸ್ಸು உன் பிள்ளை ಇಷ್ಟವೇನು? கெடுறதுக்கு காரணம் என்ன? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬರೋದಕ್ಕೆ அவன் ಕಾರಣವೇನು? வேதத்தை தூக்காத இருக்கிறதுக்கு காரணம் ಅವನು என்ன? ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಎದ್ದಿದ್ದಕ್ಕೆ அவன் ಕಾರಣವೇನು? ஜெபிக்காததுக்கு காரணம் என்ன? அவன் ಪ್ರಾರ್ಥನೆ அவன் ಮಾಡೋದಕ್ಕೆ துதிக்காத ಕಾರಣವೇನು? காரணம் என்ன? ಅವನು ಸ್ತುತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ தகப்பனே, ತಂದೆಯೇ, தாயே, ತಾಯೇ, நீதான் அதுக்கு காரணம். ನೀನೇ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ. குடும்பமாய் தேவனிடத்தில் வர வேண்டிய நீங்கள் ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಬರುವಂತ ನೀವು பிள்ளைங்க இஷ்டத்துக்கு விட்டு விட்டு வர்றதுக்கு இது தேவனுடைய ஆலயமா? இது ಮಕ್ಕಳ ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬರೋದಕ್ಕೆ ದೇವರ ಆಲಯವಾಯಿತು. ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னுடைய சபையில நான் உன்னை தூணாக வச்சிருக்கிறேன். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಂಬವಾಗಿ அப்ப ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. நீ தூணாக இருக்கிறனா ನೀನು ಕಂಬವಾಗಿ ಇದೆಯಾ உன் ಅಂದರೆ பிள்ளைகளும் உன் மனைவி இந்த சபைக்கு நாலா பக்கமும் பிள்ளர்களா இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು 4 ದಿಕ್ಕುಗಳ ಅವರ ಪಿಲ್ಲರ್ ಆಗಿ நீ ಇರಬೇಕು. மட்டும் தூணாக இருப்பது அல்ல, ನೀನು ಮಾತ್ರ ಕಂಬವಾಗಿ உன் ಇರುವುದಲ್ಲ, பிள்ளைகளும் தூணாக இருக்கணும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಕಂಬವಾಗಿರಬೇಕು. அப்ப அந்த தூண் எதை தாங்கி நிக்கிறது? ಆ ಕಂಬವು அந்த ಯಾವುದು பில்டிங்கை தாங்கி நிக்கிறது. ಆ ಕಟ್ಟಡ ಪೂರ್ತಿ அதை புரிந்து கொள் தகப்பனே, தாயே. ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳ ತಂದೆ ತಾಯೇ. உன் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கும் வழி மாறதுக்கும் காரணம் தகப்பன் தாய் தான். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ತಂದೆ ತಾಯಿ ಕಾರಣವಾಗಿದ್ದೀರಾ. அப்புறம் நீங்க போய் அழுகிறது என்ன? ಆಮೇಲೆ ಹತ್ತು ಗೋಳಾಡಿ ಏನು என் ಪ್ರಯೋಜನ? பிள்ளைங்க என்ன மதிக்கல, ನನ್ನ என் ಮಕ್ಕಳು பிள்ளைங்க ಮರ್ಯಾದೆ எதிர்த்து ಕೊಡಲಿಲ್ಲ, நிக்கிறான், ಎದುರಿಸಿ கெட்ட ನಿಲ್ತಾರೆ, வார்த்தை பேசுறான், ಕೆಟ್ಟ ಮಾತು அடிக்க ಬೈತಾರೆ, வர்றான், ಹೊಡಿತಾರೆ, ஜெபிப்பதில்ல, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ, நான் கூப்பிட்டா நீ போய்க்கான்னு சொல்லிட்டு ನಾನು போயிட்டான். ಮಾಡ್ದೆ ಹೋಗಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? வளர்ப்புல ஒரு குறை இருக்கிறது. ನಿನ್ನ ಬೆಳೆಸುವುದರಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ. வளர்ப்புல ஒரு குறை இருக்கிறது. ನಿನ್ನ ಬೆಳೆಸುವಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா.
சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹalleluya. யோசேப்புடைய வளர்ப்புல ಯೋಸೇಫನ ಬೆಳೆಸುವಲ್ಲಿ அப்பாவுடைய மகிமை இருந்துச்சு. ತಂದೆ ಮಹಿಮೆ ಇತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. அப்பா மேல எந்த மகிமை இருந்தது? ಅಪ್ಪ ಮೇಲೆ ಯಾವ ಮಹಿಮೆ ಇತ್ತು? தேவனுடைய மகிமை இருந்தது. ದೇವರ ಮಹಿಮೆ ಇತ್ತು. ஹalleluya. ಹalleluya. ஒரு தகப்பன் தாய் மேல இருக்கிற மகிமை ಒಂದು ತಂದೆ ತಾಯಿ ಮೇಲೆ ಇರುವಂತ ಮಹಿಮೆ அந்த பிள்ளைகள் மேல இருக்கணும். ಆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇರಬೇಕು. ஏதோ வருமானம் வருதுன்னு நினைச்சிட கூடாது. ಏನೋ ವರಮಾನ ಬರುತ್ತದೆ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಬಾರದು. வருமானத்துக்கு காரணம் யார்? ಆ ವರಮಾನಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? அவரை பின்பற்றணும். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஆமென். கெட்ட குமாரன் நீங்க எடுத்துக்கொள்வீர் என்றால் ಒಂದು ಕೆಟ್ಟ ಕುಮಾರನನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அந்த அப்பா அதிகமா நேசித்தார். ಆ ತಂದೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதுக்குன்னு பெற்றோர்ல குறை சொல்ல வரல. ಅದಕ್ಕೆ ಎತ್ತಿದವರನ್ನ ಕೊರತೆ ಹೇಳಲಿಲ್ಲ. சில பெற்றோர்ங்க கண்டிக்கிறீங்க தான். ಕೆಲವು ಎತ್ತಿದವರು ஆனா ಕಣಿಸುತ್ತೀರಾ? நீங்க கவனிங்க. இந்த அப்பா அதிகமா நேசித்தார். ಈ ತಂದೆ ಹೆಚ್ಚಾಗಿ ஆனா ಪ್ರೀತಿಸಿದರು. இவன் என்ன ಇವನೇನ್ தன் ಮಾಡ್ತಾನೆ? நண்பர்களோட என்ன பண்ணா? ತನ್ನ ಸ್ನೇಹಿತರ தன் சொத்தை ಜೊತೆಗೆ பிரிச்சு ஓடுறான். ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ಹೋಗ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அது அவனா போகிற காரியம். ಅದು ಅವನೇ ಹೋಗುವಂತ அவன் ಕಾರ್ಯವು. படுகொலியை தெரிந்து கொண்டான். ಅವನು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನು. வேதனையை தெரிந்து கொண்டான். ವೇದನೆ ತಿಳಿದುಕೊಂಡನು. துக்கத்தை தெரிந்து கொண்டான். ದುಃಖವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನು. கவலையை தெரிந்து கொண்டான். ಚಿಂತೆಯನ್ನು இதுதான் ತಿಳಿದುಕೊಂಡನು. சந்தோஷம். ಇದೇ ಸಂತೋಷವು. இதுதான் மகிழ்ச்சி. ಇದೇ ಉಲ್ಲಾಸವು. ஆமென். ஆமென். எனக்கு அப்பா வேணும். ನನಗೆ ಅಪ್ಪ எனக்கு ಬೇಡ. குடும்பம் வேணும். ಕುಟುಂಬ ಬೇಡ. அது அவனா ஓடுகிற ஓட்டம். ಅವನಾಗಿ ಓಡುವಂತ ಓಟ. அவனா ஓடுகிற ஓட்டம். ಅವನಾಗಿ ಓಡುವಂತ ಓಟ. ஓடினவனுக்கு முடிவு என்ன? ಕೊನೆಯದಕ್ಕೆ ಅವನ ತೀರ್ಮಾನ ಏನು? பன்றிக்கு வைக்கிற தவிடு. ಅಂದಿಗೆ ಇಡುವಂತ பன்றியின் உணவு. ಅಂದಿಯ ಊಟವು. போனவனுக்கு முடிவு என்ன? ಅವನಿಗೆ ಓಡಿದವನಿಗೆ பன்றிகள் தங்கி இருக்கிற இடம். ಅಂದಿ ಇರುವಂತ ಸ್ಥಳವು. போனவனுக்கு முடிவு என்ன? ಹೋಗಿದವನಿಗೆ ತೀರ್ಮಾನ பன்றிகளை ಏನು? மேய்க்கிறவனுடைய உடை. ಅಂದಿ ಮೇಯಿಸುವಂತ ಬಟ್ಟೆ. அப்போது அவனுக்குள்ள நினைவு எப்படி வருகிறது? ಅವನೊಳಗೆ ನೆನಪು ಹೇಗೆ ஐயோ, ಬರುತ್ತದೆ? ಅಯ್ಯೋ, என் தகப்பனுடைய வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர் இருக்கிறாங்க. ನನ್ನ ತಂದೆ ಮನೆ ಎಷ್ಟು ಕೆಲಸಗಾರರಿದ್ದಾರೆ. அந்த வேலைக்காரர்களா எப்படி ராஜ மரியாதை கிடைக்கிறது? ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಹೇಗೆ ರಾಜ್ಯ ಮರ್ಯಾದೆ நான் எப்படி ಸಿಗುತ್ತದೆ? வாழ்ந்தேன் நானு? ನಾನು ಹೇಗೆ எப்படி ಬದುಕಿದೆ? இருந்தேன்? ಹೇಗೆ ಇದ್ದೆ? நீ தகப்பன் தாயுடைய பேச்சை கேட்காம ஓடுறியா? ತಂದೆ ತಾಯಿ ಮಾತು ಕೇಳದೆ ಓಡುತ್ತೀಯಾ? நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஒரு முடிவு வரும். ಖಂಡಿತ ಒಂದು ದಿನ ಒಂದು ಕೊನೆ ಬರುತ್ತದೆ. இந்த அவன் பிரசங்கில சொல்லுகிறது போல ಪ್ರಸಂಗಿ வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, உன் இஷ்டப்படி நட. ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥದ உன் ನಡಿ. கண்ணின் காட்சியிலும் ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ உன் மனமான ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ, போக்கிலும் ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ உன் ದಾರಿಯಲ್ಲಿಯೂ இஷ்டப்படி நட. ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಡಿ. ஆனா ಆದರೂ ஒரு நாள் உன்னை நியாயத்தில் நிறுத்துவேன். ಒಂದು ದಿನ ನ್ಯಾಯನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ. அப்பாவுடைய ஆலோசனை உனக்கு வேண்டாமா? ತಂದೆ ಆಲೋಚನೆ ಬೇಡವಾ? அம்மாவுடைய ஆலோசனை வேண்டாமா? ಅಮ್ಮ ಆಲೋಚನೆ ಬೇಡವಾ? நீ தள்ளிட்ட ஓடுற. ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಓಡುತ್ತೀಯಾ? ஓடு ಓಡು. ஓடு. எவ்வளவு நேரம் நீ ஓடிக்கிட்டு இருப்ப? ಎಷ್ಟು ಸಮಯ ಓಡುತ್ತೀಯಾ? ஒரு நேரம் உனக்கு டயர்டு வந்தே வரும். ಒಂದು ಸಮಯ ನಿನಗೆ ಸೋತು உனக்கு ಬರುತ್ತದೆ. சோர்வு வந்தே வரும். ನಿನಗೆ ಆಯಸ್ಸು ಬರುತ್ತದೆ. அப்போ உனக்கு டம்ளர் தண்ணி கொடுக்க யார் இருப்பா? யோசிங்க தேவ பிள்ளைகளே. ಯೋಚಿಸಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. யோசிங்க தேவ பிள்ளைகளே. ಯೋಚಿಸಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அதுக்கு அப்பா அம்மா குறை சொல்ல வரல. ಅದಕ್ಕೆ ತಂದೆ ತಾಯಿ ಕೊರತೆ சில ಇಲ್ಲ. அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக பாடுபடுகிறாங்க. ಕೆಲವು ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಾರೆ. சில அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டுக்காம இருக்கிறாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕಂಡಿಸಿರೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இங்கே இந்த யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கும் அதிகாரம் பெறுவதற்கும் காரணம் என்ன? ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಎತ್ತಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಪಡುವುದಕ್ಕೆ அதைத்தான் ಕಾರಣವೇನು? நான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ಅದನ್ನ ನೀವಾಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. இவன் பாவத்தை எதிர்த்து நின்றான். ಅವನು ಪಾಪವನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಂತನು. பரிசுத்தத்துக்கு காத்து கொண்டான். ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡನು. ஹalleluya. ஹalleluya. இது மட்டுமாங்க? ಇದು ಮಾತ್ರವಾ? இது மட்டுமா? ಇದು ಮಾತ್ರವಾ? பாவத்தை எதிர்த்து நின்னாலும் ನಿನ್ ಪಾಪವನ್ನು அதுக்கு ಎದುರಿಸಿ தண்டனை என்ன ನಿಂತನು. தெரியுமா? ಅದಕ್ಕೆ ದಂಡನೆ ಏನು ಗೊತ್ತಾ? சிறை வாழ்க்கை. ಸೆರೆ ಜೀವಿತವು. சிறை வாழ்க்கை. ಸೆರೆಮನೆ அங்கே ಜೀವಿತವು. அவனுக்கு விலங்குகளால போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸಂಗಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ அங்கே சிறை வாழ்க்கை விலங்கு போடப்பட்டிருந்தது. ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ஆனா அந்த ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ சிறை வாழ்க்கையில கூட ಸೆರೆಮನೆ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தரை விடலங்க. ದೇವರನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. இன்னொருத்த விடுதலை ஆகுவதற்கு இவன் காரணமாய் இருந்தான். இல்ல ஒரு பிள்ளை தவறு என்று சொன்னா ಒಂದು ಮಕ್ಕಳು ತಪ್ಪಾಗುತ್ತದೆಂದರೆ அந்த ரெண்டு பிள்ளைங்க தவறான வழியில் தான் நடத்துவாங்க. ಆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஐயோ நான் தவறிட்டேனே, ನಾನು ದಾರಿ ತಪ್ಪಿದ್ದೇನೆ, இந்த ரெண்டு பேரும் தவறக்கூடாது ಈ ಇಬ್ರು ದಾರಿ அப்படி நீ ತಪ್ಪಬಾರದು. ஜெனிட்டா நினைக்கிறாளா? ಹಾಗೆ ಜೆನಿಟಾ இல்ல தபிதா ನೆನೆಸ್ತಾಳೆ. நினைக்கிறாளா? தபிதா இல்ல ನೆನೆಸ್ತಾಳಾ? பிரின்சி நினைக்கிறாளா? ಅಥವಾ ಪ್ರಿನ್ಸಿ ನೆನೆಸ್ತಾಳಾ? நான் எனக்கு ஒரு தவறு இருக்கிறது. ನನಗೆ ಒಂದು என் ತಪ್ಪಿದೆ. அப்பா அம்மாவனை ஏமாத்துறேன். ನನ್ನ ಅಪ್ಪನ ಏಮಾರಿಸುತ್ತೇನೆ. என் ஊழியக்காரனை ஏமாத்துறேன். ನನ್ನ ಸೇವಕನ ಏಮಾರಿಸುತ್ತೇನೆ. அதனால ಆದ್ದರಿಂದ என்ன போல இவங்களும் இருக்கணும். ನನ್ನಾಗಿ ಇವರು ಇರಬೇಕು.
ಮಾಡಬೇಕು. ஹalleluya ஹalleluya. வேண்டாம் வேண்டாம் ಬೇಡ ಬೇಡ. நான் செய்ற தவறு இவன் செய்யக்கூடாது, நான் ಮಾಡ್ತಾ ಇವರು இவன் ಮಾಡಬಾರದು, பண்ணக்கூடாது, ಈ ತಪ್ಪು ಇವರು ಮಾಡಬಾರದು. இந்த பிள்ளை நினைக்கிறதா? ಹಾಗೆ ಮಗಳು ನೆನೆಸುತ್ತಾಳ. அப்படி நினைச்சா ಹಾಗೆ ನೆನೆಸಿದರೆ நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார். ಖಂಡಿತ ದೇವರನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ஹalleluya. இந்த யோசேப்பு எப்படி நினைக்கிறார் பாத்தீங்களா? யோசேப்பு ಹೇಗೆ சிறை வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிறார், ಸೆರೆ ಜೀವಿತ ಅನುಭವಿಸುತ್ತಾನೆ, விலங்கப்படப்பட்டு இருக்கு, ಅವನು ಕಡೆಗಣಿಸಿದ್ದಾನೆ, துன்பப்படுத்தப்பட்டு இருக்கிறது, துன்பப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ದುಃಖಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அதன் மத்தியில ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு வழிகாட்டுறார். ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீ விடுதலை ஆனீனா ನೀವು ಬಿಡುಗಡೆ ಆದರೆ என்னையும் அப்படி நினைச்சுக்கோ. ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳು. ஆமென். ಆಮೆನ್. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க? ಇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? நான் தப்பு செய்றேன், ನಾನು ತಪ್ಪು நீ ಮಾಡಿದೆ, தப்பு செய்யல. ನೀನು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲವಾ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்றாங்களா இல்லையா? ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? சொல்றாங்களா இல்லையா? ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? மற்றவங்களை குற்றம் காட்டிக் கொண்டு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ಬೇರೆಯವನ್ನ ಚಾಡಿ ತೋರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ನಾವು ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. சொல்லுமா, மற்றவங்களை குற்றம் தானே சொல்லுகிறோம். ಬೇರೆಯವನ್ನ ಚಾಡಿ இவங்க சரியா, இவங்க கரெக்ட்டா, என்ன மட்டும் சொல்றாங்க? ಏನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், ನಾನು ಏನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன், ನಾನು ಏನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, சபைக்கு வரலன்னு ஒரு பெரிய தப்பா, ಸಭೆಗೆ ಬರ್ದೇದು ಒಂದು ತಪ್ಪಾ, இவங்க கூப்பிட்ட நேரத்துல நான் வரலன்ற ஒரு தப்பா, ಇವರು ಕೂಗಿದ ಸಮಯಕ್ಕೆ இவங்க ಬರಬೇಕು இப்படி ಅಂತ பேசுறாங்களே, ಇವರು ಈಗ இந்த அம்மா ಮಾತಾಡ್ತಾರಲ್ಲ, இப்படி சொல்றாங்களே, ಈಗ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, இந்த ஐயா இப்படி சொல்றாரு, ಸೇವಕರು ಈಗ ಹೇಳ್ತಾರೆ, என்னென்னலாம் கதை கட்டுறோம், ಏನೆಲ್ಲ ನಾವು என்னென்னலாம் பேசுறோம். ಏನೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತೇವೆ. ஐயா, இக்கட்டு காலத்துல ಇಕ್ಕಟ್ಟಿನ சோதனையின் வழிமுறைகளில சோதனை ದಾರಿಗಳಲ್ಲಿ துன்பமும் துயரமும் அவனை வரும் பொழுது ದೇವರು ಬರುವಾಗ இது நல்லதுக்கென்று நினைச்சு பாரு. ಇದು ಒಳ್ಳೆದಕ್ಕೆಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು அப்ப ನೋಡಿರಿ. கர்த்தர் உன்னை மேன்மையா வச்சு ஆசீர்வதிப்பாரு. ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು அதை விட்டுட்டு ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இதுக்கு காரணம் இன்னொருத்தரை சாட்டாது, ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಇನ್ನೊಬ್ಬ ಚಾಟಿಸಬೇಡ, இன்னொருத்தரை சாட்டிக் கொண்டு இருக்காது. ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಚಾಟಬೇಡ. நீ மனம் திரும்புவதற்கு தான் இந்த வார்த்தைகள். ಮನ ತಿರುಗೋದಕ್ಕೆ ಈ ஆனா ಮಾತುಗಳು. சாத்த உன்னை விடுறானா? சேத்தனை ಬಿಡ್ತಾನಾ? ராபர்ட் மாரி எழுந்து வெளியே போற மாதிரி எத்தனை பேர் போறீங்க? ஏன்னா சத்தியத்தை கேட்க விட மாட்டான். நீ மனம் திரும்பிட்டா பிள்ளை மனம் திரும்பிடுவா. மன திரும்பிட்ட மக்கள் நீ அபிஷேகம் பட்டா உன் பிள்ளை அபிஷேகம் பெற்றோம். நீ அபிஷேகம் படைப்பற நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சினா உன் பிள்ளை அபிஷேகம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடுவான். நீ தேவರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಕ ಆರಂಭಿಸಿ. அதனால ஒண்ண ஃபர்ஸ்ட் எழுப்பா, நீ வெளியே போ, நீ உட்காராத, நீ அத பண்ணு இத பண்ணு, நீ ಅದನ್ನು ಮಾಡು ಇದನ್ನು ಮಾಡು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವಜನರೇ, சத்தியம் உங்க காதுக்கு விழுகிறதா? ಈ ಸತ್ಯ ಮಾತು ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬರುತ್ತಾ உங்க ಇದೆಯಾ? இதயத்துக்கு வருகிறதா? ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇದೆಯಾ? பாருங்க, ಮೊದಲನೇದಾಗಿ பாவத்துக்கு விலகின யோசேப்பு, ಪಾಪಕ್ಕೆ ಅಗಲಿಸಿ ಹೋದಂತ இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ தான் சிறை வாழ்வு பட்டாலும் ತಾವು ಸೆರೆ ಜೀವಿತ ಅನುಭವಿಸಿದರು, தன்னோடு இருக்கிறவனுக்கு வழிகாட்டுற ஒரு வாழ்வு. உயிரோடு உயிராக ஒன்றில் ஒன்றாக கரைந்து இயேசுவே என்னில் கரைந்து இயேசுவே. இப்ப இந்த யோசேப்பு முதல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்றா. ಈ ಯೋಸೇಫನ ಮೊದಲು ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನು இரண்டாவது இன்னொருவருக்கு வழிகாட்டுகிறார். ಎರಡನೇದಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. 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 மூன்றாவது நீங்க கவனிக்கும் பொழுது, ಮೂರನೇದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ, மூன்றாவது கவனிக்கும் பொழுது ಮೂರನೇದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ புரியாதிருக்கிற காரியங்களுக்கு, ಬಿಡಬಾದಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ, அர்த்தமே தெரியாத புலம்பிக் கொண்டிருக்கிற வழிமுறைகளுக்கு ಅರ್ಥವೇ ಗೊತ್ತಿಲ್ಲದಾಗ ಗೋಳಾಡ್ತಾ ಇರುವಂತ ஒரு ಕಾರ್ಯಕ್ಕೆ தரிசன வீரனாக, ಒಂದು ದರ್ಶನ ஒரு ಸೂರನಾಗಿ, ஞானவனாக, ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ, தனக்குள் தேவன் இருப்பதை வெளிப்படுத்தும்படியாக ತನ್ನೊಳಗೆ ದೇವರು ಇರುವುದನ್ನು ಪ್ರಕಟಿಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தேவ ஆவி பெற்றவன் என்று காண்பிக்கின்றார். ದೇವರ ಆತ್ಮ ಪಡೆದವನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. தேவ ஆவி அவனுக்குள் இருப்பதை காண்பிக்கின்றார். ದೇವರ ಆತ್ಮ ಅವನ ಒಳಗೆ ಇರುವುದನ್ನು ஹalleluya. ತೋರಿಸುತ್ತಾನೆ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. உங்களுக்குள்ள எந்த ஆவி இருக்கிறது? ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವ அசுத்த ஆவி இருக்கிறதா? பாவ ஆவி இருக்கிறதா? ದುರಾತ್ಮ ವಿದ್ಯಾ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾ? இல்ல பரிசுத்த ஆவி இருக்கிறதா? ಅಥವಾ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾ? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுறது, ಅಪೊಸ್ತಲರು பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்க பூரண பலன் அடைந்து ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬರುವಾಗ ಸಂಪೂರ್ಣ ಬಲ ಹೊಂದು எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ நீங்க ಇರುವಿರಿ. சாட்சிகளா இருப்பீங்களா? ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಇರುವಿರಾ? நாலாவது இந்த யோசேப்பு, ನಾಳೆ ನನಗೆ ಯೋಸೇಫನು ஹalleluya,
ஆமென். ಆಮೆನ್. விரோதிகளை கூட நேசிக்கிற அன்பு காட்டுகிறவனா மாறினான். ತಮ್ಮ ವೈರಿಗಳಿಗೂ ಕೂಡ ಪ್ರೀತಿಸುವವನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. யார் விரோதி? ಯಾರು ವೈರಿಗಳು? யாரை நேசித்தா? ಯಾರನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ? கூட பிறந்தவங்க தான் விரோதியா இருந்தாங்க. ತನ್ನ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿರವರೇ ವೈರಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. தகப்பனோடு இருக்கும் பொழுது ತನ್ನ ಜೊತೆಗೆ சகோதரர்கள் இந்த யோசேப்பு மேல பொறாமைப்பட்டாங்க, ಸಹೋದರ ಬಳಿ ಯೋಸೇಫನ ಜೊತೆಗೆ கோபப்பட்டாங்க, ಕೋಪಪಟ್ಟರು, பகைச்சாங்க. ದ್ವೇಷಿಸಿದರು. அதனால ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. ಅದನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರು. இவனை அநியாயமா கொல்வதற்கு வகை போட்டாங்க. ಇವನನ್ನು ಕೊಲ್ಲೋದಕ್ಕಾಗಿ அடித்து ஒரு குழியில தூக்கி எறிஞ்சாங்க. ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕಕ್ಕೆ அது ತೀರ್ಮಾನ மட்டுமா? ಮಾಡಿದರು. ಅದು ಮಾತ್ರವಾ? இங்க இருக்கவே கூடாது என்பதற்காக ಇವನು ಇಲ್ಲಿ ಇರಬಾರದು நாடு விட்டு ಹೇಳಿ, நாடு போகும்படி ದೇಶ ಬಿಟ್ಟು ದೇಶ ಹೋಗೋದಕ್ಕಾಗಿ அவனை விற்று போட்டாங்க. ಅವನನ್ನು ಮಾರಿ ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ஹalleluya. நீயா இருந்தா நானா இருந்தா என்ன பண்ணுவோம்? ನೀವು ನಾನಾಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? திரும்ப அவர்களை பார்க்கும்போது என்ன செய்வோம்? ಮತ್ತೆ ಅವ್ರು ನೋಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? ಏನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? அவளை பார்த்த உடனே மூஞ்ச திருப்பிட்டு போவோம். என்ன ಅವ್ರು பேச்ச ನೋಡಿಕೊಂಡು காணோம்? ಮಕ್ಕಳನ್ನು ತಿರುಗಿಕೊಂಡು அப்படிதானே? ಹೋಗುತ್ತೇವೆ. உண்மையா இல்லையா? ನಿಜವಾ அவளை ಇಲ್ಲವಾ? பார்த்த உடனே திருப்பிக்கிட்டு போவா. ಅವ್ರು ನೋಡಿದಕ್ಕೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம கிறிஸ்தவங்களா? ನಾವು ಕ್ರೈಸ್ತರ? நாம திருப்பிக்கிட்டு போகிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗೋ ಅಭಿಷೇಕವನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. கிறிஸ்தவங்கிட்ட அந்த அபிஷேகம் இருக்க கூடாது. ಕ್ರೈಸ್ತರ ಬಳಿ ಆ ರೀತಿಯಾದ ಅಭಿಷೇಕ அவன் ಇರಬಾರದು. எப்பாற்பட்டவனா இருந்தாலும் சரி, ಅವ್ರು ಎಂತವರಾದರೂ ಸರಿ, நீ கரம் கொடுத்து பாருங்க, ನೀವು ಕರವನ್ನು ಕೊಟ್ಟು ನೋಡಿರಿ, சோத்திரம் சொல்லி பாருங்க, ನೀವು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿ ನೋಡಿರಿ, அவனை நேசித்து பாருங்க. ಅವನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஹல்லேலூயா. ಹalleluya. உன் ஆசீர்வாதம் உன்மேல் கனமா வரும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಘನವಾಗಿ உன் ಬರುತ್ತದೆ. ஆசீர்வாதம் உன் மேல வரும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಘನವಾಗಿ தன் ಬರುತ್ತದೆ. சகோதரர்கள் அடிமையா விக்கிறாங்கங்க. தன்னை அண்ணா, சகோதரர்கள் அண்ணா, அண்ணா, என்ன விக்காதீங்க அண்ணா. ನನ್ನನ್ನು ಮಾರಿಬಿಡಬೇಡ ಅಣ್ಣ. அண்ணா, அண்ணா, என்ன அடிக்காதீங்க அண்ணா. ನನ್ನನ್ನು ಹೊಡಿಬೇಡ ಅಣ್ಣ. அண்ணா, என்ன குழியில தூக்கி போடாதீங்க அண்ணா. குழியில பாலಲ್ಲಿ ಹಾಕಬೇಡ அண்ணா, அண்ணா. நான் குழியில கிடக்குறேனா. நான் அழுதுட்டு இருக்கேன் இங்க அண்ணா. விஷப்பூச்சிங்க வருதுனா. உலகல வருதுனா. அண்ணா, அண்ணா. அண்ணா, அண்ணா. என் சத்தம் கேட்கலையாண்ணா. ನನ್ನ ಧ್ವನಿ ಕೇಳಿಲ್ಲವಣ್ಣ. கதறி கதறி அழுது கூப்பிட்ட அந்த யோசேப்பின் சத்தத்தை கேளாது இருந்தார்கள் அண்ணன்ங்க. ಗೋಳಾಡಿ 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 ಅಳುದಾದ ಯೋಸೇಫನ நல்ல சுகபலமா சாப்பிட்டாங்க, ಅವರು ಸುಖವಾಗಿ சந்தோஷமா இருக்கிறாங்க. ಸಂತೋಷವಾಗಿದ್ದರು. ஆமென். ಆಮೆನ್. அவன் அழுகையின் சத்தம், அவன் கூக்குரலின் சத்தம் ಅವರು ಅಳುವೆ ಧ್ವನಿ ಕೂಗೋ கூட ಧ್ವನಿ பிறந்த அண்ணனுங்க கேட்காம இருக்கலாங்க. ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದ ಅಣ್ಣನವರು ஆனா உருவாக்க நினைச்சார் பாத்தீங்களா? ಅವರು ಉಂಟು ಮಾಡಿ ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னு நினைச்சார் பாத்தீங்களா? ಗುರುತನ್ನು ನೆನೆಸಿದರಲ್ಲ, அவனை அதிகாரியா ஆக்கணும்னு நினைச்சார் பாத்தீங்களா? ಅವನ ಅಧಿಕಾರಿಗೆ ನೆನೆಸಕ್ಕೆ பஞ்சங்களை அவன்தான் பஞ்சத்துக்கு ஒரு வழிகாட்டுவான் என்று நினைச்சார் பாத்தீங்களா? ಕಾಲದಲ್ಲಿ ಆದ್ರೆ ಒಂದು ಬರಕಾಲಕ್ಕೆ ದಾರಿ ತೋರಿಸ ನೆನೆಸಿದರಲ್ಲ, கர்த்தர் அவன் கூக்குரலை கேட்காம இருக்கவில்லை. ಆ ದೇವರು ಅವನ ಕೂಗು ಕೇಳದೆ ಇರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்த தெரியுமா? ಅದು ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು எங்கேயோ ಗೊತ್ತಾ? போற மனுஷனுங்களை அங்க கொண்டு வந்தார். ಎಲ್ಲೋ ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಕರ್ತಂದರು. எங்கேயோ போற மனுஷங்களை அங்க கொண்டு வந்தார். ಎಲ್ಲೇ ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ நீ கூவி கூவி அழுகிறாயா? ಅಳುತ್ತಾ ಇದೀಯಾ? உன் குடும்பத்தால் அழுகிறாயா? ಕುಟುಂಬ ನಿಮಿತ್ತ ಅಳುತ್ತಾ உன் ಇದೀಯಾ? நண்பனால் அழுகிறாயா? ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತನಿಗೆ உன் ரத்த ಅಳುತ್ತೀಯಾ? பந்தத்தால் அழுகிறாயா? ನಿಮ್ಮ ರಥ ಬಂಧ ಮಿತ್ರರನ್ನ எந்த ಅಳುತ್ತೀಯಾ? வேதனை உன்னை தொடர்ந்து கொண்டு ಯಾವ இருக்கிறது? ವೇದನೆ ನಿಮ್ಮನ್ನು உன் ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ கூட ಇದೆ? பிறந்தவங்க காணாம இருக்கலாம். ನಿಮ್ಮ ಜೊತೆ ಕೂಡ ಕಾಣದೇ உன் ಇರಬಹುದು. மனைவிக்கு கேட்காம ನಿಮ್ಮ இருக்கலாம். ಮಾತು ಕೇಳದೇ ಇರಬಹುದು. உன் பிள்ளைங்க பார்க்காம இருக்கலாம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನೋಡದೇ ஆனா ಇರಬಹುದು. உன்னை உண்டாக்கினாரு கர்த்தர். ನೀನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು அவர் உன்னை பார்த்துக்கிட்டே ನೀನು ನೋಡ್ತಾ இருக்கிறார். ಇದ್ದಾರೆ. அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மகனே, மகனே, மகளே, மகளே, நேரம் வரும்பா. மேலே உன்னை நான் ಬರುತ್ತಾರೆ. தூக்கி நிறுத்துவேன். ನಿನ್ನ ಎತ್ತು நான் உன்னை ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. தூக்கಿ நிறுத்துவேன் மகளே. ನಾನು ನಿನ್ನ ಎತ್ತು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ மகளே, உன்னை ಮಗನೇ. நான் தூக்கி நிறுத்துவேன். ನಿನ್ನ ಎತ್ತು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಮಗನೇ. அப்போ ಆವಾಗ இவர்கள்லாம் உன்னை பார்த்து தலை கீழே குனிவார்கள். ಎಲ್ಲ ನೀನು ಕೆಳಗೆ ತಲೆ ಬಗ್ಸುತ್ತಾರೆ. நீ கலங்காதன்னு சொல்லி ನಿನ್ನ ಕಳವಳ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ஆவியில நம்ம திடப்படுத்துவாரு. ಆತ್ಮದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆனா நாம தான் அதை காணாம இருக்கோம். ನಾವೇ ಅದನ್ನು ನೋಡ್ದಂತೆ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல ಈ ಆದಿಕಾಂಡ 50ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 19, 20, 21 பார்க்கும் பொழுது 19, 20, 21 இங்கே ನೋಡುವಾಗ யாக்கோபு மரித்து அடக்கம் பண்ணாயிற்று. ಯಾಕೋಬನ ಸತ್ತು ಸಮಾಧಿ ಆಗಾಯಿತು. இப்ப சகோதரர்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. ಸಹೋದರರಿಗೆ ಒಂದು ಭಯ ಬಂದಿತ್ತು. நாம் யோசேப்பை இப்படி துக்கப்படுத்தினோமே, ನಾವು ಯೋಸೇಫಿಗೆ துன்பப்படுத்தினோமே, அடித்தோமே, வேதனைப்படுத்தினோமே, குழியில தூக்கி போட்டோமே, ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕಿದೀವಲ್ಲ, வேறொருத்துக்கு அடிமையா வித்தோமே, ಅವರಿಗೆ ಮಾರಿ ಬಿಟ್ಟರಲ್ಲ. இன்னைக்கு அப்பா இல்லையே, ಇವತ್ತು ಅಪ್ಪ இவன் ಇಲ್ಲವೇ? நம்மள அடிமைப்படுத்துவானா, ನಮ್ಮನ್ನು ಗುಲಾಮರಾಗಿ நம்மள ಪಡಿಸ್ತಾನೆ. கொடுமைப்படுத்துவானா,
துன்பப்படுத்துவானா? ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತಾನಾ? ஒரு பயம் இவளுக்குள்ள வந்து விட்டது. ಒಂದು ಭಯ ಇವರೊಳಗೆ ஒரு பயம் இவளுக்குள்ள வந்து விட்டது. ಭಯ ಇವರೊಳಗೆ ಬಂದು இவன் நம்மளை பராமரிக்க போறானா? ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತಾನಾ? ஆனா யோசேப்பிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? யோசேப்பிನ ಮಾತು படிங்க படிங்க சீக்கிரம் படிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்க தீமை செய்ய நினைச்சீங்கதா, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு, இந்த ஜனங்களை உங்களையும் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய பண்ணினார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அன்னைக்கு நீங்க தீமை செஞ்சீங்கதா, ನನಗೆ ನೀವು ಕೆಡನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ, துன்பப்படுத்துறீங்கதா, ನನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದ್ದೀರಾ, என்ன தூக்கி குழியில போட்டீங்கதா, ನನ್ನ ತೆಗೆದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದೀರಾ, ಬೇರೆಯವರಿಗೆ வித்தீங்கதா, ನನಗೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಮಾರಿದ್ದೀರಾ, அடிமையா போனவன்தா, ನಾನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಹೋದವನೇ, ಆದ್ದರಿಂದ நான் தேவன் அல்ல, நான் தேவரಲ್ಲ, இந்த இடத்துல கொண்டு வந்து ಈ ಸಾಧನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು உங்களெல்லாம் உயிர் காக்கும்படி வச்சிருக்கிறாரு. ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಾಣವಾಗಿ ಕಾಪಾಡಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, இது அவருடைய திட்டம்ப்பா. ಇದು ಅವರ ತೀರ್ಮಾನವೇ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இது அவர் திட்டம். ಇದು ಆತನ ತೀರ್ಮಾನ. ಆಮೆನ್. சொல்லுங்க படிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், ஆதலால் பயப்படாதிருங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பச்சமாய் பேசினான். ஆமென். முத இந்த யோசேப்பு எதுக்கு விலகினா? ಮೊದಲ ಯೋಸೇಫು பாவத்துக்கு விலகி ஓடினா, ಪಾಪಕ್ಕೆ ದೂರ ಹೋದನು. இரண்டாவது என்ன செய்தார்? இரண்டாவது ಏನು ಮಾಡಿದನು? மற்றவனுக்கு வழிகாட்டுகிறார். ಬೇರೆಯವರಿಗೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. மூன்றாவது என்ன செய்றார்? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? தனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியை வெளிப்படுத்துகிறார். ತನ್ನೊಳಗಿರೋ ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. நாலாவது என்ன செய்கிறார்? ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? பகைவர்களாக இருந்தாலும் ದ್ವೇಷಿಸುವವರಾಗಿದ್ದರು அவர்கள் மேல் அன்பு காட்டுகிறார். ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ நான் ತೋರಿಸುತ್ತಾನೆ. பராமரிப்பேன், நான் உங்களை நேசிப்பேன். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya 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 சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த வழிமுறை வந்துட்டா போதுங்க. ಒಂದು ಕುಟುಂಬದ ಈ ರೀತಿಯ ದಾರಿ ಬಂದ್ರೆ செஞ்சதே நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்க. ನಾವು ಮಾಡಿದೆ ನೆನೆಸ್ಕೋಬಾರದು. கடந்ததே நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்க. ಬಂದೆ ನೆನೆಸ್ಕೋಬಾರದು. எனக்கு அவ இப்படி பண்ணிட்டா, எனக்கு அவ இப்படி பண்ணிட்டா தூக்கி போடுங்க. ನನಗೆ ಈಗ ಮಾಡಬೇಕು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ. எங்களை எத்தனை பேர் கேக்குறாங்க, ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟೋ ಜನ ಕೇಳುತ್ತಾರೆ, எத்தனை பேர் சொல்றாங்க, ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்களா ನೀವೆಲ್ಲ திட்டுவீங்க, ಬೈತೀರಾ, நீங்க நான் அவனை பார்க்கவே மாட்டேன், ನಾನು ಅವ್ರನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ, பேசவே மாட்டேன்னு சொல்லுவீங்க. ಮಾತಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. ஆனா அடுத்து நீங்க ஃபர்ஸ்டா நீங்க தான் இங்க இருப்பீங்க. ಮತ್ತೆ ನೀವೇ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ ಅಂತ உங்க ಹೇಳ್ತಾರೆ. அன்பு வித்தியாசமானது என்று சொன்னா, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದ. ஹalleluya. அந்த நேரத்தை நான் சொல்லுகிறோம், நாங்க சொல்றோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುತ್ತೇವೆ, இனி இந்த உறவே வேணாம், ಈ ಸಂಬಂಧವೇ இந்த ಬೇಡ, பாசமே வேணாம், ಈ ಪ್ರೀತಿಯೇ ಬೇಡ, அன்பே வேணாம்னு நினைக்கிறோம். ಈ ಬೇಡವೇ ಬೇಡ ನೆನೆಸುತ್ತೇವೆ. கர்த்தருடைய அன்பை எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? ದೇವರ ಪ್ರೀತಿ ಯಾಗ ಬೇಡ ಅಂತ ಹೇಳುವುದು, ஏதாவது நான் முதல் நிப்பராயிருப்போம். ಯಾಕಂದ್ರೆ ಯಾವುದಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. எங்க இப்ப நான் பேசியதுக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு எப்படிப்பட்ட ஜீவன் சொல்ல முடியாதுங்க. ಈಗ ನಾನು ಮಾತಾಡ್ತಿರೋ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾನು ಏನಾಗುತ್ತೆ ನನ್ನ ಜೀವಿತದಿಂದ மைக்க ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. பிடிச்சிட்டு நான் இப்பயே நான் எனக்கு மரணம் வந்து விட்டால், ನಾನು ಮೈಕ್ ಹಿಡಿದುಕೊಂಡು ಈಗ ನನಗೆ ಮರಣ ಬಂದು ಬಿಟ್ಟಾರೆ, உன் மேல கோபம் வச்சு எங்க கொண்டு போற? ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಬಿಟ್ಟು நீ ஆத்மா எங்க பரலோகத்துக்கு போகுமா? ನನ್ನ ಆತ್ಮ ಇಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದಾ? ஹalleluya. வேண்டாம், தூக்கி எறிங்க வெளியே. ಬೇಡ, ತೆಗೆದು ಬಿಸಾಕಿರಿ ಹೊರಗಡೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, இந்த யோசேப்பு ನೋಡಿರಿ, ಯೋಸೇಫು தன் பகைவன் என்று பார்க்கல. ತನ್ನ ದ್ವೇಷಿಸುವರಂತ ನೋಡಲಿಲ್ಲ. நீங்க பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡಿರಿ, நான் உங்களை பராமரிப்பேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்ட இந்த யோசேப்புக்கு தான் ಆ ರೀತಿಯಾದ ಯೋಸೇಫನಿಗೆ முத்திரை மோதிரம், ಮುದ್ರೆ ಉಂಗುರವು, ஒரு அடையாளம், ಒಂದು ಗುರುತು, அந்த சேல இரண்டாம் ரதத்தில் உட்காருகிற பவர், ಅವನ ಎರಡನೇ ರಥದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಅಧಿಕಾರ. ஹalleluya. ಆಮೆನ್. உங்களுக்கு ஒரு அதிகாரம் வருகிறது. ನಿಮಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರವು ಬರುತ್ತದೆ. இந்த யோசேப்பு ಈ ಯೋಸೇಫನು எகிப்து மன்னனுக்கும் ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೂ சகல ஜனத்தாருக்கும் ಸಕಲ ಜನರಿಗೂ ஒரு முத்திர மோதிரம் என்கிற அடையாளமாக மாறினார். ಒಂದು ಮುದ್ರೆ ಉಂಗುರವಿಂದ ಗುರುತಾಗಿ இந்த ಮಾರ್ಪಟ್ಟನು. யோசேப்பு தன் தகப்பனுக்கு, தன் கூட பிறந்த அந்த அம்மே சகோதரனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும், ஆமென், ತನ್ನ ತಂದೆಗೂ ತನ್ನ ತಾಯಿಗೂ ತನ್ನ ಕುಟುಂಬ ಸೇರಿದವರಿಗೂ ಆ ದೇಶಕ್ಕೂ ஒரு முத்திர மோதிரமாய் அடையாளமாய் காணப்பட்டார். ಒಂದು ಮುದ್ರೆ ಉಂಗುರವಾಗಿ ಗುರುತಾಗಿ இந்த ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. யோசேப்பு யோசேப்பனோ கர்த்தரை நேசிக்கிற தன் ஜனத்துக்கு ದೇವರ ಪ್ರೀತಿಸುವ ತನ್ನ ಜನರಿಗೆ ஒரு அடையாளமா முத்திர மோதிரமாய் மாறினார். ಒಂದು ಗುರುತಾಗಿ ಮುದ್ರೆ ಉಂಗುರವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. இன்னைக்கு இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்க யாருக்கு முத்திர மோதிரமாய் அடையாளமா மாற போறீங்க? ಯಾರಿಗೆ ಮುದ್ರೆ ಉಂಗುರವಾಗಿ ಗುರುತಾಗಿ
ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? என் பையன் அடிச்சு கொண்டு அவனை நரகத்துக்கு தள்ளுறீங்களா? ನನ್ನ ಮಗನ ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳುತ್ತೀರಾ? அடையாளமா மாத்துங்க. ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. உங்க பிள்ளைங்க அடையாளமா மாறணும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಗುರುತಾಗಿ யாக்கோபின் பிள்ளையாகிய யோசேப்பு அடையாளமாய் மாறினான். ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳಾಗಿ ಯೋಸೇಫನ ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. தகப்பனுக்கு தன் சகோதரர்களுக்கு அடையாளமா மாறினான். ತಂದೆಗೂ ತಮ್ಮ ಸಹೋದರರಿಗೆ ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. தேவன் நேசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமா மாறினான். ದೇವರು ಪ್ರೀತಿಸಿದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. பார்வோனின் ஜனங்களுக்கு எகிப்துக்கு ஒரு அடையாளமா மாறினான். ಪರಹುನ ಸೇರಿ ಜನರಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. இன்றைக்கு நீங்களும் நானும் அடையாளமாய் மாற வேண்டும். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அடையாளமாய் மாறணும். ಗುರುತಾಗಿ பக்கத்துல ಮಾರ್ಪಡಬೇಕು. சொல்லுங்க, இதுவரை நான் அடையாளமா இல்ல, இனிமேல் நான் அடையாளமா மாறுவேன். ಗುರುತಾಗಿ என் அப்பா இயேசு விரும்புகிறபடி நடப்பேன். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಯೇಸು ಇಷ್ಟಪಡ ರೀತಿ என்ன பெற்றவங்க விரும்புகிறபடி நடப்பேன். ತಂದೆ ತಾಯಿ ಇಷ್ಟಪಡ ರೀತಿ என் ನಡೆಯುತ್ತೇನೆ. சபை ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொல்லுகிறபடி நடப்பேன். ನಮ್ಮ ಸಭೆ ಸೇವಕ ಪ್ರವಾದಿ ಮಾತು ಪ್ರಕಾರ என் ನಡೆಯುತ್ತೇನೆ. இஷ்டத்துக்கு நான் வாழ மாட்டேன். ನನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ நான் ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. யார் மேல கோபம், யார் மேல எரிச்சல், யார் மேல வைராக்கியம் காண மாட்டேன். ನಾನು ಯಾರ ಮೇಲೆ ಕೋಪ ಉರಿ ವೈರಾಗ್ಯ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. நான் எல்லாவற்றையும் அடக்கி ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಂಡು கிறிஸ்துவுக்குள் நான் வாழ போகிறேன். ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? தாவீது ஒரு அடையாளமாய் இருந்தார். ದಾವೀದ ಒಂದು ಗುರುತಾಗಿದ್ದನು. கெட்ட குமாரன் ஒரு அடையாளமாய் இருந்தார். ಕೆಟ್ಟ ಕುಮಾರ ಒಂದು மர்தகாய் ಗುರುತಾಗಿದ್ದನು. என்கிற அம்மே ஒரு தகப்பன் அடையாளமாய் இருந்தார். ಮೊರ್ದೆಕಾಯಿ ತಂದೆ ಗುರುತಾಗಿದ್ದನು. இங்கே யோசேப்பு அடையாளமா மாறுகிறார். ಯೋಸೇಫನ ಗುರುತಾಗಿದ್ದನು. இன்றைக்கு நீங்கள் நான் அடையாளமா மாறுவோமா? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಡೋಣ. எஸ்தர் ஒரு அடையாளமாய் இருந்தார். ಎಸ್ತರ್ ಒಂದು தெபோராள் ಗುರುತಾಗಿದ್ದಳು. ஒரு அடையாளமாய் இருந்தார்கள். தெபோரா ಒಂದು ಗುರುತಾಗಿದ್ದಳು. அன்னாள் ஒரு அடையாளமாய் இருந்தார்கள். ಅನ್ನಾಳು ಒಂದು ಗುರುತಾಗಿದ್ದಳು. ஒன்னு சாமுவேல்ல இருக்கிற அன்னாலும் சரி, ಒಂದು ಸಾಮ್ಯ ಇರುವಂತ ಅನ್ನಾಳು ಸರಿ, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னாலும் சரி, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ இவர்கள் அடையாளமாய் இருந்தார்கள். ಇವರ ಗುರುತಾಗಿದ್ದರು. கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட 12 சீஷர்களும் ದೇವರ ಉಪಯೋಗಪಟ್ಟ 12 ಶಿಷ್ಯರು கர்த்தருக்கு அடையாளமாய் இருந்தார்கள். ದೇವರಿಗೆ ಗುರುತಾಗಿದ್ದರು. தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அடையாளங்களாய் மாற வேண்டும். ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ದೇವರಿಂದ ಆಸೆಪಟ್ಟವರು ನೀವು ನಾವು ಇವತ್ತು ದೇವರಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. இன்னும் அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டு. ಇನ್ನು ಅನೇಕ ಪ್ರವಾದಿಯ ಮಾತುಗಳಿದೆ. நேரம் கடந்து விட்டது. ಸಮಯ ಹೊರಟೋಯ್ತು. அப்படியே நாம் எழுந்திருப்போம். ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போம். ದೇವರ ಕರೆದು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ದೇವರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಿರಾ? எல்லாரும் எழுந்திருப்பீங்களா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಾ? ஆண்டவர் மட்டும் பாப்பீங்களா? ದೇವರೇ ಮಾತ್ರವೇ ನೋಡಿರಿ. எல்லாரும் ಎಲ್ಲರೂ அங்கங்க வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாம் எழுந்திருங்க. வாலிப பிள்ளைகளே எழுந்திருங்க. ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. எல்லாரும் எழுந்திருங்க. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. பரிசுத்த ஆவியாண்டத்துல ஒப்பு கொடுங்க. ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. Yes. Thank you Lord Jesus. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ದೇವರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. Yes, praise in the name of Jesus. Oh rabala daraba. Yes Lord. ஒரு அபிஷேக மகிமை இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ಆಮೆನ್. ಒಂದು ಅಭಿಷೇಕ ಮಹಿಮೆ ಇಳಿಯುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. யோசேப்பு அந்த மகிமையை காத்துக்கொண்டார். ಯೋಸೇಫ್ ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡನು. தாவீது தன் செய்த தவறுகளை நினைத்து அந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டார். ದಾವೀದ ತನ್ನ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡನು. தானிಯேல் அவருடைய அபிஷேகத்தை காத்துக்கொண்டார். ದಾನಿಯೇಲ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡನು. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொண்டார்கள். ಸಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಅವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡರು. 12 சீஷர்களுடைய அபிஷேகங்களை காத்துக்கொண்டார்கள். 12 ಶಿಷ್ಯರು ತನ್ನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡರು. உங்க அபிஷேகத்தை நீங்க ನಿಮ್ಮ காத்துக்கொள்வீங்களா? ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எஸ். ஓ ரபலபா ஓ ரகபலதரா ஓ ரகபனதரபா உங்க அபிஷேகத்தை காத்துக்குவீங்களா? ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವನ್ನು அன்பு தம்பி, ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವಿರಾ? அன்பு தங்கச்சி, ಇದೆ ತಂಗಿ, ஓ ಇದೆ அபிஷேகத்தை ತಮ್ಮ. காத்துக்கொள்வியா? ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವನ್ನು ஓ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವಿರಾ? கணவனே மனைவியே, ಗಂಡನೇ ஓ ಹೆಂಡತಿಯೇ, அபிஷேகத்தை காத்துக்கொள்வியா? ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವಿರಾ? வேண்டாம் வேண்டாம். ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது போல, ಬೇಡ. ஒரு மாடு அடிக்கப்படுகிறது போல ಒಂದು ದನ ಹೊಡೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ, ಕುರಿ உன்னை ಹೊಡೆಯುವ ஒப்பு கொடுக்க ರೀತಿಯಲ್ಲಿ. வேண்டாம். ஏதோ ஒரு வாசனைக்கு, ಯಾವುದೋ ಒಂದು ವಾಸನೆಗೆ, ஏதோ ஒரு சந்தோஷத்துக்கு ಯಾವುದೋ ಒಂದು ಸಂತೋಷಕ್ಕೆ, உன்னை சிங்காரிச்சு கொண்டு, ನಿಮ್ಮನ್ನು ಸಿಂಗಾರ உன்னை ಮಾಡಿಕೊಂಡು, சிங்காரிச்சு கொண்டு, ನಿಮ್ಮನ್ನು ಅಲಂಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು, உன் வாயின் வார்த்தையை இன்னொருத்தருக்கு சொல்லி காட்டி, ನಿನ್ನ ಬಾಯಿನ ಮಾತು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿ ತೋರಿಸಿ, இன்னொருத்தனை பாவத்துக்கு இழுக்க வேண்டாம். ಇನ್ನೊಬ್ಬರ ಪಾಪಕ್ಕೆ ಎಳಿಸಬೇಡ. நீயும் பாவத்துக்கு விழ வேண்டாம். ನೀನು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಬೇಡ. வேண்டாம். ಬೇಡವೇ ಬೇಡ. கர்த்தர் எச்சரிக்கும் சத்தத்தை எழுப்பி இருக்கிறார். தேவன் எச்சரிக்கும் துணியை என் அன்பு தோணிಸಿದ್ದಾರೆ. மகனே மகளே, மகனே, மகளே, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது. ನಿನಗೆ ಒಂದು
ಕುಟುಂಬವಿದೆ. உனக்குன்னு மனைவி இருக்கிறது, ನಿನಗಾಗಿ ಹೆಂಡತಿ ಇದೆ. உனக்குன்னு கணவன் இருக்கிறார், ನಿನಗಾಗಿ ಗಂಡನಿದ್ದಾನೆ. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ನಿನಗೆ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. ನಿಮಗೆ ಒಂದು ಬದುಕು ಕಾಯ್ತಾ ಇದೆ. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. ನಿಮಗೆ ಒಂದು ಬದುಕು ಕಾಯ್ತಾ ಇದೆ. யோசேப்பின் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதித்தாரோ, ಜೀವಿತ ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದರು, அந்த ஆசீர்வாதத்துக்கு இடம் கொடுங்க. ಆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ இடம் கொடுங்க, ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. இடம் கொடுங்க. ಕೊಡಿರಿ. ரேலாத்மா மோரா. இங்க ஒரு சில திருமணமானவர்களை ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಮದುವೆ கர்த்தர் ಆಗಿದವರು. எச்சரிக்கிறார். ದೇವರು ಎಚ್ಚರಿಸ್ತಾ கர்த்தர் ಇದ್ದಾರೆ. எச்சரிக்கிறார். ದೇವರು ಎಚ್ಚರಿಸ್ತಾ ஒருவேளை நீ ಇದ್ದಾರೆ. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவேளை ತಿಳಿದೋ நீ ತಿಳಿದಿಲ್ಲೋ உன் ಗೊತ್ತಿಲ್ಲೋ இச்சைக்கு இடம் கொடுத்திருக்கலாம். நீ இச்சைக்கு ಸ್ಥಳ நீ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. பாவத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம். நீ ಪಾಪಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. ஓ, உன்னை எப்படியோ கட்டி காத்து கொண்டு வந்த, ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ஆனா ಬಂದೆ. ஏதோ ஒரு வார்த்தையில நீ மயங்கி இருக்கலாம். ಯಾವುದೋ ಒಂದು ಮಾತಲ್ಲಿ ஆனா இப்ப ಬಿದ್ದಿರಬಹುದು. அதுல இருந்து வெளியே வா, ಇವಾಗ ಅದನ್ನ ಹೊರಗಡೆ ಬಾ, வெளியே வா, ಹೊರಗಡೆ ಬಾ, வெளியே வா, ಹೊರಗಡೆ ಬಾ, வெளியே வா. ಹೊರಗಡೆ ಬಾ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿಯುತ್ತಾರೆ. உன்னை உருவாக்க கர்த்தர் நினைக்கிறார். ನೀನು ಉಂಟು ಮಾಡಿ உன்னை கொண்டு அநேகரை ஆயத்தப்படுத்த உன்னை உருவாக்க நினைக்கிறார். உன்னை தந்திடு, உன்னை பயன்படுத்து. ஓ, யோசேப்பு அவரை தந்தார், அவர் கர்த்தருக்காக தன்னை பயன்படுத்தினார். இன்றைக்கு உன்னை பயன்படுத்து. வாலிபனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த இந்த ஆமென், இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, ನೋಡಿಕೊಂಡಿರುವ ಮಕ್ಕಳೇ, நீ தப்பிச்சு கொண்டு ஓடி இருக்கலாம், ನೀನು ತಪ್ಪಿ ಓಡಿರಬಹುದು, வேண்டான்னு ஓடி இருக்கலாம். ಬೇಡ ಅಂತ ಓಡಿರಬಹುದು. நீ இருக்கிற இடத்துல ಇರುವಂತ இந்த ಸ್ಥಳದಲ್ಲಿ செய்தி உனக்கு வந்திருக்கிறது. ಈ ಸಂದೇಶ ನಿನಗೆ இதுல நீ ಬಂದಿರಬಹುದು. மனம் திரும்பாவிட்டா ಇದು ನಿನ್ನ ಮನ ತಿರುಗಲಿಲ್ಲ உன் ಅಂದರೆ கதி என்ன? ನಿನ್ನ ಗತಿ ಏನು? உன் கதி என்ன? ನಿನ್ನ ಗತಿ ಏನು? யோசித்துப்பா. ಯೋಚಿಸಿ ನೋಡು. அனனியா சபிராள் ಅನನ್ಯ ಸಫೀರಾಳು பணத்து மேல ஆசைப்பட்டாங்க, ಹಣದ ಮೇಲೆ ಆಸೆ ಪಟ್ಟರು. பணத்து மேல ஆசைப்பட்டாங்க. ಹಣದ ಮೇಲೆ ಆಸೆಪಟ್ಟರು. அப்படி நிலைமை என்ன? ಸ್ಥಿತಿ ಏನು? ஓ, யூதாஸ் ಯೂದಾಸನು ரெண்டு விதத்துல ஆசைப்பட்டா. ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ಆಸೆ தனக்கு ಪಟ್ಟನು. புகழ் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டா. ತನಗೆ ಹೆಸರು ಬರಬೇಕಂತ ಆಸೆ அவன் ಪಟ್ಟನು. 30 காசுக்கு ஆசைப்பட்டா. 30 ದುಡ್ಡುಗಾಗಿ அப்படி ಆಸೆ ಪಟ್ಟನು. நிலைமை என்ன? ಅವನ ಸ್ಥಿತಿ ಏನು? யோசித்து பார் சகோதரனே, ಯೋಚಿಸಿ ನೋಡು ಸಹೋದರನೇ. யோசித்து பார் சகோதரியே. ಯೋಚಿಸಿ ನೋಡು ಸಹೋದರಿಯೇ. கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ದೇವರಿಗೆ இந்த ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அர்ப்பணம் செய்யுங்கள், அறிக்கை ಮಾಡಿರಿ. அர்ப்பணம் செய்யுங்கள். அறிக்கை ಮಾಡಿರಿ. இது உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். ನಿನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸಮಯವು. இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். ಈ ಸಮಯವನ್ನು இந்த ವ್ಯರ್ಥ நேரத்தை ಮಾಡಬೇಡ. வீணாக்க வேண்டாம். ಈ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ என் அன்பு ಮಾಡಬೇಡ. தாயே, ಪ್ರೀತಿಯ வயதில ತಾಯೇ, மிகுந்த தாயே, ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ உன் கண்ணீரை ತಾಯೇ, பார்க்கிறேன், ನೀನು ನೋಡ್ತಾ உன் ಇದ್ದೇನೆ. கண்ணீரை பார்க்கிறேன். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ನೋಡುತ್ತೇನೆ. என் பிள்ளை வழி மாறி போறான், ನನ್ನ ಮಗನ್ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದಾನ. வாழ்க்கையின் பாதையில வழி மாறி போகிறான். ಜೀವಿತ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அழுகிறாயா? ಅಳುತ್ತೀಯಾ? அழுகிறாயா? ಅಳುತ್ತೀಯಾ? உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ನೋಡುತ್ತೇನೆ. ஓ தாயே, ತಾಯೇ, என் பிள்ளை அர்ப்பணம் பண்ணி இருக்கிறேன். ನನ್ನ ಮಗನ ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು அவனோ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ. அவனோ அவனோ அதை திரும்பி பார்க்கவில்லையே. ತಿರುಗಿ ನೋಡಿಲ್ಲವೇ? சத்தம் கேட்கும்போது விலகி ஓடுகிறானா? ಧ್ವನಿ ಕೇಳುವಾಗ ಹೋಗುತ್ತಾನೆ. கர்த்தருடைய வார்த்தையை விலகி ஓடுகிறானா? ಮಾತಿಗೆ ಅಗಲಿಸಿ ಓಡುತ್ತಾನೆ. திரும்ப ஒரு வழி வருகிறது. ಮತ್ತೆ ಒಂದು ಬರುತ್ತದೆ. மன திரும்பாவிட்டா ಮನ ತಿರುಗಿಲ್ಲ ಅಂದರೆ என் உக்கிர கோபம் எழும்பும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. என் உக்கிர கோபம் எழும்பும். ದೇವರ ಉಗ್ರ ಕೋಪ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. எச்சரிப்பின் சத்தத்தை உதறுகிறாயா? ಎಚ್ಚರಿಸುವ ಧ್ವನಿ ತಳ್ಳುತ್ತೀಯಾ? எச்சரிப்பின் சத்தத்தை உதறுகிறாயா? ಎಚ್ಚರಿಕೆ ಧ್ವನಿ ತಳ್ಳುತ್ತೀಯಾ? என் உக்கிரகத்தின் கோபத்தை நீ பார்க்க கூடாதா? ನನ್ನ ಉಗ್ರ ಕೋಪ ನೀನು ನೋಡಬಾರದಾ? நான் காண்பிப்பேன். ನಾನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಸಿಕೆ. ஏமா சந்துடா, தகப்பன் வேண்டான்னு ஓடினவன் ತಂದೆ ಬೇಡ ಅಂತ ಓಡಿದವನು திரும்பி வரும் பொழுது ತಿರುಗಿ ಬರುವಾಗ முழுது மனம் திரும்பதோடு வந்தா, ಒಂದು ಮನ ತಿರುವಿಗಿಂದ ಬಂದನು. ஏற்றுக்கொள்ளப்பட்டா. ಅವನನ್ನು ದೇವರು ಹೊಂದಿಕೊಂಡರು. திரும்பಿ முழுசா வருவாயானா? ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬರುವುದಾದರೆ ஏற்றுக்கொள்ளப்படுவேன். ನೀನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತೀಯಾ? கணவனானாலும் மனைவியானாலும், ಗಂಡನಾದ್ರೂ ಹೆಂಡತಿ ಆದ್ರೂ, வாலிபனானாலும் ಯವನಸ್ಥನಾದರೂ, வாலிப மகளானாலும் ಯವನಸ್ಥ ಮಗಳಾದರೂ உங்க வாழ்க்கை சீர்படும். ನಿಮ್ಮ ಬದುಕು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. எஸ், இங்க யாரெல்லாம் ஊழியத்துக்காக அர்ப்பணம் பண்ணி இருக்கிறீர்கள், ಇಲ್ಲಿ ಯಾರ ಸೇವೆಗಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೀರೋ உங்க கரத்தை உயர்த்துங்க. ಹಾಗೆ ಕರವನ್ನು ಎತ್ತಿರಿ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. நீ உயர்த்தனதை கர்த்தர் பார்க்கிறார். ನೀನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತೋ ದೇವರು நீ ನೋಡುತ್ತಾರೆ. உயர்த்தனதை கர்த்தர் பார்க்கிறார். ನೀನು ಮೇಲೆ ಎತ್ತೋ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஊழியக்காரன் சொன்னா நீ கை தூக்காத. ಸೇವಕರು ಎಳೆದಂತ ಕೈ நீ ಎತ್ತಬೇಡ. நீ தூக்கி இருக்கிற கர்த்தர் பார்க்கிறார். ನೀನು ಮೇಲೆ
ಹೃದಯಕ್ಕೆ ಎತ್ತಿರೋ உன் ದೇವರು அர்ப்பணிப்பு சரியா இருக்கட்டும். ನಿನ್ನ ಆತ್ಮ உன் ಸರಿಯಾಗಿ அர்ப்பணிப்பு ಹೇಳಿ. சரியா இருக்கட்டும். ನಿನ್ನ அறிக்கை ಸರಿಯಾಗಿ ಹೇಳಿ. அடிக்கடி வழி திரும்பி போகிற, ஆகாத தாயத்தை அடிக்கடி ஓட்டியா. வழி மாறி போகிற, தாயின் மாறி உன் ಹೋಗುತ್ತೀಯ. அர்ப்பணிப்பு சரியா இருக்கட்டும். ನಿನ್ನ அறிக்கை ಸರಿಯಾಗಿ உன் அர்ப்பணிப்பு சரியா இருக்கட்டும். ನಿನ್ನ அறிக்கை ಸರಿಯಾಗಿ உன் அர்ப்பணிப்பு சரியா இருக்கட்டும். சரியாகி உன் அர்ப்பணிப்பு சரியா ನಿನ್ನ அறிக்கை இருக்கட்டும். ಸರಿಯಾಗಿ